الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج صدق الله العظيم. அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் உரித்தாகுக. அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் இன்னமும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் ஹஜ்ஜினுடைய மாதம் துவங்கி உலகம் முழுக்க இருக்கிற ஹாஜிகள் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் ஒவ்வொரு ஊர்களிலிருந்தும் இல்லை ஒவ்வொரு மஹல்லாக்களிலிருந்தும் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை கஅபத்துல்லாவிற்கு காட்டுவதற்காக வேண்டி, அல்லாஹுவை தரிசிப்பதற்காக வேண்டி இறையாலயத்தை நோக்கி அவர்கள் படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 1 லட்சத்தை தாண்டி இந்த ஆண்டு ஹஜ் செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த அற்புதமான ஹஜ்ஜை இந்த ஆண்டு செய்வதற்குள்ள வாய்ப்பை பெற்ற அத்தனை பேருக்கும் அல்லாஹு தஆலா அவர்கள் எல்லா விதமான உடல் நலன்களோடு ஆஃபியத்தோடு சலாமத்தாக அவர்கள் ஹஜ்ஜை முடித்து திரும்புவதற்கு இறைவன் தௌஃபீக் செய்வானாக. ஹஜ்ஜினுடைய செய்முறை என்ன என்பதை மாத்திரம் இந்த ஒரு குறுகிய நேரத்தில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் ஹஜ்ஜுக்கு புறப்படக்கூடியவர்களுக்காக, ஹஜ்ஜு செய்யக்கூடிய எல்லோருக்குமாக ஒரு 5 செய்திகள் ஹதரத் அபு ஹாமித் அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு புறப்படுவதற்கு முடிவான உடனேயே அவன் அல்லாஹ்விடத்தில் அங்கு போயல்ல இங்கேயே தௌபா செய்ய வேண்டும். எல்லா பாவங்களை விட்டும் நான் என்னை சுத்தப்படுத்துகிறேன், இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் ஹஜ்ஜுக்கு புறப்படுபவர் இறைவனிடத்தில் தௌபா செய்ய வேண்டும். இது முதல் செய்தி. இரண்டாவது, அவரினால் கடந்த காலத்திலே ஏதாவது பிறரிடமிருந்து அபகரிப்புகள், பறிப்புகள், பணமாக நிலமாக இப்படியெல்லாம் அபகரிப்பு ஏதேனும் நடந்திருந்தால் இவரால் பாதிக்கப்பட்டவருக்கு அந்த தொகைகளை அல்லது அந்த பொருளை அல்லது அந்த நிலத்தை சம்பந்தப்பட்டதை ஒப்படைத்து விட வேண்டும். இது இரண்டாவது. கடன்கள் இருந்தால் கடன்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் அல்லது வந்து தருவதாக உள்ள வாக்குறுதியை அவரிடத்தில் சொல்லி அனுமதி பெற வேண்டும். அல்லது நான் திரும்பாவிட்டாலும் கூட அல்லது என்னுடைய கடனை என்னுடைய வாரிசுதாரர் அடைப்பார் என்று ஒருவரிடம் பொறுப்பு சாட்டி அந்த பொறுப்பை சம்பந்தப்பட்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது மூன்றாவது. நான்காவது, மிக முக்கியமாக மனஸ்தாபங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்திலே வருத்தத்தையோ அல்லது மன்னிப்பையோ தெரியப்படுத்தி அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு அதற்கு பிறகு விடைபெற வேண்டும். பரவலாக இந்த விஷயத்திலே நடைபெறுகின்ற ஒரு பெரிய தவறு என்னவென்றால், ஊரிடம் எல்லாம் சொல்லுகிறார்கள், மஹல்லாவிடத்தில் கூட சொல்லுகிறார்கள், பள்ளிவாசல்களிலே கூட நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்று பொது அறிவிப்பு செய்கிறார்கள். மன்னிப்பு கேட்க வேண்டிய சம்பந்தப்பட்டவர், அவர் பக்கத்து வீட்டுக்காரராக இருப்பார் அல்லது இவருடைய சொந்தக்காரராக இருப்பார், அவரிடத்தில் கடைசி வரை எந்த பொறுப்பும் கேட்காமல் அந்த வருத்தங்கள் தீராமல் பொதுப்படையாக ஊர் மக்களிடத்தில் கேட்டுக்கொள்வதை விட யாரிடத்தில் நமக்கு மனஸ்தாபமும் வருத்தமும் இருக்கிறதோ அவர்களிடத்தில் அது சரி செய்யப்பட வேண்டும். ஐந்தாவது, ஹஜ்ஜு போய்விட்டு திரும்பி வருகின்ற வரை தான் வைத்திருக்கிற அத்தனை காசுகளும் ஹலாலானவைகளாக மாத்திரம் இருக்க வேண்டும்.
ஹராமான காசை கொண்டு கட்டக்கூடிய இஹ்ராம் தூக்கி வீசப்படுகிறது என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழியை ஹஜ்ஜுக்கு புறப்படக்கூடியவர்கள் உணர்ந்து தங்களுடைய அனைத்து செலவு பணங்களும் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு திரும்புகிற வரை ஒரு பைசா கூட ஹராமான தவறான வருவாயிலிருந்து இல்லாமல் தூய்மையான ஹலாலாக பொருள்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆறாவது செய்தி, போவதற்கு முன்னால் தனக்கு கீழே பொறுப்பிலே உள்ளவர்களுக்கான முழு செலவு தொகைகள் அனைத்தும் தந்துவிட்டு புறப்பட வேண்டும். தங்களுக்கு கீழே இருக்கின்ற மனைவி மக்கள் அல்லது யாருக்கு பெற்றோர்கள் அல்லது யாருக்கு இவர்கள் உணவளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறதோ அவர்களுக்கு தேவையான செலவு பணங்கள் அனைத்தும் ஒப்படைத்துவிட்டு புறப்பட வேண்டும். இந்த 6 செய்திகள் ஹஜ்ஜுக்கு புறப்படக்கூடியவர்கள் புறப்படுவதற்கு முன்னாலேயே தெளிவாக குறித்து கொள்ள வேண்டும். முதல் செய்தி, ஹஜ்ஜுக்கு புறப்படக்கூடியவர்களுக்கான முதல் செய்தி பாவங்களை விட்டு தௌபா செய்தல், அநியாயமாக யாரிடமிருந்து எதையாவது எடுத்திருந்தால் ஒப்படைத்தல். மூன்றாவது, யாரிடத்திலாவது மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த மனஸ்தாபங்களை சரி செய்தல், கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை அடைத்தல் அல்லது தன் வாரிசுகளிடத்தில் அந்த கடனை சாட்டுதல் அல்லது வந்து தருவதாக வாக்குறுதியை கடனாளியிடம் பெற்றவரிடம் தெரியப்படுத்துதல். இதை அடுத்து ஹலாலான பொருட்களில் வருவாயில் மாத்திரம் அந்த காசுகளில் ஹஜ் செய்தல். கடைசியாக தனக்கு கீழே பொறுப்பிலே உள்ளவர்களுக்கு தேவையான செலவு பணங்களை கொடுத்துவிட்டு புறப்படுதல். இந்த அனைத்தும் ஹஜ்ஜுக்கு முன்னால் ஹாஜிகள் கவனிக்க வேண்டிய செய்திகளாகும். இனி நாம் ஹஜ்ஜினுடைய முக்கியமான சில செயல்களை மாத்திரம் ஒரு உரை என்ற அடிப்படையில், சொற்பொழிவு என்ற அடிப்படையில் விரிவாக ஹஜ்ஜை பற்றி இல்லாமல், பெரும்பாலும் ஹஜ்ஜை பற்றி அதிகமான சொற்பொழிவுகள் கேட்டிருக்கிறார்கள். அதிகமாக புத்தகங்கள் கூட ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு புறப்படுகின்றதற்கு முன்னால் படித்திருப்பார்கள். இருப்பினும் இவைகளை எல்லாம் தாண்டி அங்கே போய் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மாத்திரம் சில விஷயங்களை பார்க்கலாம். எல்லை பிறை 7 அன்று இரவே மினா போக முடிவு செய்திருந்தால் ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்து இஹ்ராமில் ஆகிக் கொள்வது. பிறை 8 ஃபஜ்ருக்கு பின் ஹஜ்ஜுக்கு நியத்து செய்து இஹ்ராமில் ஆகிக் கொள்வது. மக்கா பிறை 7 முடிந்தால் தவாஃப் செய்வது, மினாவிற்கு சென்று இரவில் இருந்து தங்குவது. பிறை 8 அன்றுதான் மினாவுக்கு செல்ல நினைத்திருந்தால் மக்காவில் தங்கியிருப்பது. மினா பிறை 8 மினாவில் தங்குவது, மினாவில் ஓதிக்கொண்டிருப்பது, தஸ்பீஹ், ஸலவாத், துஆ செய்து கொண்டிருப்பது. மறுநாள் சூரிய உதயத்திற்கு பின் அரஃபா மைதானத்திற்கு புறப்படுவது. ஒருவேளை இலேசாக இருக்கும் என்று கருதினால் மறுநாள் ஃபஜ்ருக்கு முன்பே அரஃபாவுக்கு புறப்படுவது. அரஃபா பிறை 9 அரஃபா மைதானம் அடைந்ததும் மக்ரிப் வரை தங்கியிருப்பது. திருக்குர்ஆன் ஓதுவது, விரும்பினால் குளிப்பது, தஸ்பீஹ், ஸலவாத், துஆ செய்வது. குறிப்பாக அசருக்கு பின் சேர்ந்து நின்று கூட்டு துஆ ஓதுவது, தனிப்பட்ட முறையில் துஆ செய்வது, நமக்காக, நம் சொந்தங்களுக்காக, ஊரில் நம்மிடம் சொல்லி அனுப்பியவர்களுக்காக நினைவு வைத்து துஆ செய்வது. மக்ரிப் வரை இருந்த பின்புதான் வெளியாவதற்கு அனுமதிப்பார்கள். மக்ரிப் அங்கு தொழுவது இல்லை. மக்ரிபுக்கு பின்பு முஸ்தலிஃபாவிற்கு புறப்படுவது. முஸ்தலிஃபா பிறை 10 இரவு முஸ்தலிஃபாவில் மக்ரிப் மற்றும் இஷாவை தொழுவது, ஸிக்ர், தஸ்பீஹ், ஸலவாத், துஆ செய்து கொண்டிருப்பது, ஓய்வு எடுத்துக் கொள்வது. முஸ்தலிஃபாவில் ஷைத்தானுக்கு கற்களை எடுப்பது, பொறுக்குவது. பிறை 10 எறிய 7 கற்கள், பிறை 11 எறிய 21 கற்கள், பிறை 12 எறிய 21 கற்கள், பிறை 13 எறிய 21 கற்கள், மொத்தம் 70 சிறு கற்கள் எடுக்க வேண்டும். ஃபஜ்ர் வக்தில் ஃபஜ்ர் தொழுத பின்பு மினாவிற்கு திரும்புவது. மினா பிறை 10 காலை முஸ்தலிஃபாவில் இருந்து மினாவிற்கு வந்து பெரிய ஷைத்தானுக்கு கல் எறிவதற்காக புறப்படுவது. ஜமராத் கல் எறியும் இடம். பிறை 10 பகல் பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் 7 கற்கள் எறிவது. பெண்கள் முதியவர்களிடம் கற்களை வாங்கி
அவர்களுக்காக அடிப்பது. மினா பிறை 10 கல் எறிந்தவுடன் குர்பான் கொடுப்பது அல்லது அதற்கு முறையாக பணம் கட்டி பதிவுச்சீட்டு ஏற்கனவே வாங்கியிருந்தால் குர்பான் கொடுத்ததாக மனதில் நினைப்பது, முடியெடுப்பது, இஹ்ராமை களைந்து ஆடைகளை மாற்றிக்கொள்வது, மக்காவிற்கு செல்வது. மக்கா பிறை 10 10, 11, 12 பிறைகளில் வசதியை முன்னிட்டு தவாப் மற்றும் சஅய் செய்வது, மீண்டும் மினா சென்று விடுவது. மினா பிறை 11 இரவு, பிறை 10, 11, 12 இரவுகளிலும் பிறை 12 பகல் வரை மினாவில் தங்குவது. ஜமராத் கல் எறியும் இடம் பிறை 11 பகல் சூரிய உச்சத்திற்கு பின் 3 ஷைத்தானுக்கும் கல் எறிவது. மினா பிறை 11 அன்று இரவும் மினாவில் தங்குவது. ஜமராத் கல் எறியும் இடம் பிறை 12 சூரிய உச்சத்திற்கு பின் 3 ஷைத்தானுக்கும் கல் எறிவது. மினா பிறை 12 பிறை 12 பகல் வரை மினாவில் தங்குவது. பிறை 12 சூரியன் மறைவதற்கு முன்பே மினாவில் இருந்து புறப்பட்டு மக்கா வந்தடைந்ததும் ஹஜ்ஜின் கடமைகள் முடிவுற்றது, மீண்டும் மினா செல்ல தேவையில்லை. பிறை 12 சூரியன் மறைந்த பின்பும் மினாவில் இருந்தால் பிறை 13 அன்றும் மினாவிலேயே தங்கியிருந்து கல் எறிய செல்ல வேண்டும். ஜமராத் கல் எறியும் இடம் பிறை 13 3 ஷைத்தானுக்கும் கல் எறிவது. மினா பிறை 13 மினாவிற்கு வந்து மக்காவிற்கு செல்ல வேண்டும். மக்கா பிறை 13 மக்கா வந்தடைந்ததும் ஹஜ்ஜின் கடமைகள் முடிவுற்றது, மீண்டும் மினா செல்ல தேவையில்லை. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا ذا الجلال والإكرام. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا ذا الجلال والإكرام. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ் உம்ரா வழிகாட்டி. வெறும் ஹஜ்ஜுக்காக மட்டும் போகுதல் ஒரு வகை, முதல் வகை. அதுல உம்ராவே இருக்காது. இன்னொரு வகை இருக்கு, உம்ராவும் செய்தல் ஹஜ்ஜும் செய்தல், 2 வகை. அந்த 2 வகையில உம்ரா முடிஞ்சு இஹ்ராம் நார்மல் நிலைக்கு வராமல் அப்படியே தொடர்ந்து வீட்டில கட்டிய இஹ்ராமை உம்ரா முடித்து ஹஜ்ஜை முடித்து அதற்கு பிறகுதான் இஹ்ராம் களைதல், இது 2வது வகை.
மூணாவது ஒரு வகை இருக்கிறது, ரொம்ப லேசான வகை, மாத்திரமல்ல 3 வகைகளிலும் சிறப்பான வகை. அதுதான் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹாஜிகளும் பெரும்பாலும் செய்கிற வகை. தமத்துழ் என்று அதற்கு பெயர். இங்கே 3 ஹஜ்ஜுகள் என்று காட்டப்படுகிறது. அந்த தமத்துழ் என்ற வகையில் வீட்டிலே இருந்து நாம் ஹஜ் என்று செல்ல மாட்டோம், உம்ரா என்று சொல்லுவோம். உம்ரா என்று சொல்லிவிட்டு கிளம்பி போய் உம்ரா செய்து முடித்தவுடன் எஹ்ராமை கலைந்து விடுவோம். எஹ்ராமை கலைந்ததற்கு பிறகு நார்மல் டிரெஸ்ஸில் ஆனதற்கு பிறகு மீண்டும் ஹஜ்ஜுடைய நாளாகிய துல்ஹஜ் பிற 8 வருகிற போது அந்த அன்றைக்கு நாம் எஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவோம். இந்த 3வது வகைதான் இருக்கிற வகைகளிலே சிறந்த வகை. இதற்கு தமத்துழ் என்று பெயர். இப்போது நாம் இந்த ஹஜ்ஜினுடைய வகைகளில் பெரும்பாலும் செய்யக்கூடிய உம்ராவுக்கான எஹ்ராம் கட்டி கிளம்ப போகிறோம். வீட்டிலே இருந்து என்றைக்கு நாம் ஹஜ்ஜுக்கு கிளம்புகிறோமோ கிளம்பியதற்கு பின் கிளம்புகிற முடிவு எடுத்தவுடன் வீட்டிலேயே தேவையான சுத்தங்கள் எல்லாம் செய்து கொண்டு புறப்படுகிற அன்றைக்கு குளித்து முடித்து எஹ்ராமிற்காக வேண்டி குளிக்க வேண்டும். எஹ்ராமிற்காக வேண்டி குளிப்பது என்பது சுன்னத்தான ஒன்று. எல்லாரும் குளிக்க வேண்டும். அசுத்தமானவர்களும் குளிக்க வேண்டும். மாதவிடாய் உள்ளிட்டவைகள் இருக்கிற பெண்களும் குளிக்க வேண்டும். எஹ்ராமிற்காக வேண்டி குளியல் அது. குளித்து முடித்ததற்கு பிறகு இப்போது எஹ்ராம் துணியை நாம் உடுத்தி இருப்போம். எஹ்ராம் துணி நமக்கு தெரியும், ஆண்களுக்கு கீழே ஒரு தைக்கப்படாத ஒரு ஆடை, மேலே தைக்கப்படாத ஒரு துண்டு, இந்த 2ம் தான். தைக்கப்படுகிற எந்த பொருளும் அணியுதல் கூடாது. பெண்களை பொறுத்தவரை முழுமையாக மறை, ஆனால் முகம் மட்டும் திறந்திருத்தல். இதுதான் பெண்களுக்கான எஹ்ராம். இந்த எஹ்ராமை தரித்ததற்கு பிறகு இப்போது குளித்து முடித்தவுடன் எஹ்ராம் அணிந்திருக்கிற போது ஆடை அத்தர்கள் பூசிக்கொள்ளலாம். குளித்து முடிக்கிறோம், எஹ்ராமிற்காக வேண்டி குளியல். இந்த குளியல் ஏறத்தாழ பெரிய அசுத்தத்திற்கு குளிப்பது போல மிகவும் பேணுதலாக, ஒரு ரோமம் இடம் கூட நினையாத அளவுக்கு இல்லாமல் முழுமையாக குளிக்க வேண்டும். எஹ்ராமிற்காக என்று நிய்யத்து செய்து குளிக்க வேண்டும். குளித்து முடித்ததற்கு பிறகு எஹ்ராமுடைய ஆடையை கீழே ஒரு ஆடை மேலே ஒரு ஆடை நாம் அணிந்து கொள்ளுகிறோம். அதற்கு பிறகு 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ளுகிறோம். அதற்கு எஹ்ராமினுடைய தொழுகை என்றே தொழுது கொள்ளலாம். கவனிக்க வேண்டும், ஏதாவது ஃபர்து தொழுகையின் நேரமாக இருந்தால் அந்த ஃபர்து தொழுகையோடு சேர்த்து ஒரு 2 ரக்காத்துகளை தொழுது முடித்துவிட்டு நாம் எஹ்ராமிற்கு கிளம்பலாம். இந்த தொழுகை தொழுது முடிக்கிற வரை தலையில தொப்பி உள்ளிட்டவைகள் கூட அணிந்திருக்கலாம். தொப்பியை கழற்றிவிட்டு இப்போது நிய்யத்து செய்ய வேண்டும். நாம் செய்யக்கூடிய இந்த நிய்யத்து, நான் உம்ராவை நிய்யத்து செய்தேன் என்று சொல்ல வேண்டும். செய்கிறேன் அல்ல, செய்தேன் என்று சொல்ல வேண்டும். நான் உம்ராவை நிய்யத்து செய்தேன், யா அல்லாஹ் எனக்கு இதை லகுவாக்கி என்னிடமிருந்து இதை கபூல் செய்வாயாக என்று துஆ செய்து கொண்டு நிய்யத்து செய்த உடனேயே தல்பியா ஓத வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் தல்பியாவை ஓதி முடித்து விட்டதற்கு பிறகு ஒரு முறை ஸலவாத் ஓதி கொள்ளுதல் சிறப்பு. சரி, இந்த நிய்யத்தை இங்கேதான் செய்ய வேண்டுமா என்றால் இங்கேயும் செய்யலாம். அல்லது குளித்து தொழுகை மாத்திரம் முடித்துவிட்டு பிளைட்ல உட்கார்ந்ததற்கு பிறகு விமானத்தில் போய் கொண்டிருக்கிற போது நம்முடைய எல்லைகளை அறிவிப்பு செய்வார்கள். இந்தியாவிலிருந்து போகக்கூடிய ஹாஜிகள் எந்த இடத்தை கடக்கிற போது எஹ்ராம் செய்ய வேண்டும் என்று விமானத்திலேயே அறிவிப்பு செய்யப்படும். அந்த நேரத்திலும் இந்த நிய்யத்தை செய்து கொள்ளலாம். ஆனால் எப்போது நிய்யத்து செய்தாலும் நிய்யத்து செய்ததற்கு பிறகு நம்முடைய வாயில இருந்த தல்பியா, அப்போது ஆரம்பமாகிற தல்பியா ஹஜ் வரைக்கும் இருக்க வேண்டும். அதாவது போய் கஅபாவை சந்திக்கிற வரையும் தல்பியா வாயில் இருக்க வேண்டும். அப்படியானால் தல்பியா ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். சாப்பிடலாம், நேரத்தின் போது குடிக்கலாம், நேரத்தின் போது தொழுகலாம், அவசியங்களுக்கு பேசலாம். ஆனாலும் மீண்டும் 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 தல்பியாவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியாவை ஓதிக்கொண்டே இருந்தால், கஅபாவை காணுகிற வரை ஓதிக்கொண்டிருந்தால் அந்த ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜிற்கு அடையாளங்களாகும். இப்போது நாம் தல்பியா ஓதிக்கொண்டே விமானத்தில் போகிறோம். அங்கே ஜித்தாவில் இறங்குவோம். அங்கே சில நேரம் பிடிக்கலாம். அதற்கு பிறகு மக்காவுக்கு செல்லுவதில் சில நேரம் ஆகலாம். அதற்கு பிறகு மீண்டும்
நாம் கஅபத்துல்லாவை சென்று சந்திப்பதற்கு நேரங்கள் ஆகலாம். இப்ப இந்த இதுவரைக்கும் இஹ்ராமில் இருக்கிற போது இஹ்ராமிலே செய்வது செய்யக்கூடாததை நாம் தெரிய வேண்டும். முதலிலே இஹ்ராம் ஆடை உடுத்தியவர்கள் செய்யக்கூடாதவை, நான் ஏற்கனவே சொன்னது போல தைக்கப்படக்கூடிய ஆடைகள் அணியக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, இவைகளெல்லாம் மார்க்கத்திலே அனுமதி இல்லை. மீசை கத்தரித்தல் கூடாது. இங்கே காட்டப்படுகிற ஒவ்வொன்றும் கூடாத செயல்கள் காட்டப்படுகிறது. அதற்கு பிறகு அத்தர் வாசனை திரவியங்கள் இஹ்ராமிற்கு நிய்யத்து செய்ததற்கு பிறகு எந்த திரவியங்களும் பயன்படுத்துவது கூடாது. ஹரமிலே இருக்கக்கூடிய அல்லது மக்காவிலே இருக்கக்கூடிய பறவைகள், புழு பூச்சிகள் எதையும் அடிக்கக்கூடாது. புறா உள்ளிட்டவைகளை வேட்டையாடுவதோ, மரங்களில் ஏதேனும் பழங்களை பறிப்பதோ, இலைகளை பறிப்பதோ, இது போன்ற செயல்கள் இஹ்ராமிலே முற்றிலும் தடுக்கப்பட்டவை. கீழே கிடக்கக்கூடிய எந்த பொருட்களையும் நம்முடைய பிரயாணத்தின் போது அங்கே உள்ளவைகளை எடுக்கக்கூடாது. ஒருவேளை எடுத்தால் பொது இடத்திலே அவைகளை அறிவிப்பு செய்து அவைகளை ஒப்படைக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. எந்த நெரிசலில் செல்லுகிற போதும் இஹ்ராமிலே இருப்பவர்கள் அல்லது ஹாஜிகள் தங்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இஹ்ராமிலே இருக்கின்ற போது எவைகளையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறதோ அவைகள் அனைத்தும் முழுமையாக விளக்கப்பட்டவைகளாக பேணுதலோடு இருக்க வேண்டும். இது போன்ற பொருட்களை தூக்கி செல்லுவதால் பிரச்சனை இல்லை. ஆனால் தலையை இப்படி மூடக்கூடாது, மூடுவதற்கு அனுமதி இல்லை. என்ன குளிரடித்தாலும் சரி, தோளின் மீதுதான் துணி இருக்க வேண்டுமே தவிர காதுக்கு பொத்துதலோ தலைக்கு பொத்துதலோ கூடாது. பனியன் உள்ளிட்ட உள்ளாடைகள் எதுவும் அணியக்கூடாது. இவைகள் எதையும் செய்யாமல் இஹ்ராமை பாதுகாக்க வேண்டும். யோசித்து பார்த்தால் வியப்பாக இருக்கிறது. என்னன்னா, ஒரு 6 மணி நேரம் போய் பிளைட்ல இறங்கிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு 6 மணி நேரம் அல்லது 10 மணி நேரத்துல நாம உம்ராவை செஞ்சு முடிச்சிடறோம். இதுக்குள்ளேயே நம்மனால அந்த இஹ்ராமை சரியா பேண முடியல, இஹ்ராமில இருக்க முடியல. ஒரு காலம் இருந்தது, 6 மாத காலங்கள் இஹ்ராமில இருந்தார்கள். இங்கிருந்து கிளம்பி போய் கப்பல்ல வேறு வாகனங்கள் வழியாக இப்படியெல்லாம் ஹஜ்ஜுக்கு போய் அவ்வளவு காலம் வரை இந்த இஹ்ராம் ஆடையோடு இந்த மேலும் கீழும் ஒரு இரட்டை துணியோடு அவர்கள் எவ்வளவு தூரம் பாடுபட்டிருப்பார்கள் என்று யோசிக்கின்றோம். அதை ஏற்கனவே இஹ்ராமிலே சொன்னபடி இது போன்ற ஷூக்கள் அணிதல், தைக்கப்பட்டவைகள் உடுத்துதல் இதெல்லாம் கூடாது. தலைக்கு தலைப்பாகை உள்ளிட்டவைகள் அணியக்கூடாது. இது போன்ற தைக்கப்பட்ட செருப்புகள் அணியுதல் கூடாது. இவைகள் காலுறை என்று சொல்லுகிறோம், காலுறை அணியக்கூடாது. இதுவைகள் எல்லாம் கூடும். கண்ணாடி அணியுதலோ அல்லது மோதிரங்கள் அணியுதலோ, வாட்ச் அணியுதலோ, பெல்ட் அணியுதலோ இது போன்ற விஷயங்கள் இங்கே திரையில காட்டப்படக்கூடியவைகள் அனைத்தும் இவைகளுக்கு அனுமதி உண்டு. ஆக மீண்டும் குளிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டாலும் இதே 2 ஆடைகளிலேயே குளித்து இந்த 2 ஆடைகளிலேயே அவைகளை தொடர வேண்டும். நாம் தான் குளிக்க போகிறோமே என்பதால் குளிக்க போவதற்கென்று தனியாக வேறு ஆடைகளை பயன்படுத்துவது கூடாது. குளிக்கின்ற போது இஹ்ராம் உடுத்தக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டும். இஹ்ராமில இருக்கிற போது அதிகமாக பலம் கொடுத்து தேய்க்கிற போது ரோமங்கள் உதிர்வதற்கு வாய்ப்புண்டு. ரோமங்கள் உதிர்வது என்பது இஹ்ராமிற்கு எதிரானது. எனவே அவைகளை தவிர்க்க வேண்டும். ஒருவேளை அப்படியெல்லாம் யாருக்காவது ரோமங்கள் அதிகமாக உதிரும் விஷயமாக இருந்தால், அவருடைய இயற்கை அப்படி இருக்குமானால், அவருடைய ஹஜ்ஜின் கடைசியில் இது போன்ற தன்னை அறியாமல் நிகழ்ந்த குற்றங்களுக்காக அவர் ஏதேனும் சதகாக்கள் செய்துவிட வேண்டும். ஆக இஹ்ராமுடைய விஷயங்கள் இத்தோடு முடிந்தது. நாம் ஒரு உம்ராவில் ஹாஜிகள் கவனிக்க வேண்டும். ஒரு உம்ராவில் முக்கிய செயல்கள் 4. 1 இஹ்ராம், இப்போது அதை சொல்லி முடித்து விட்டோம். அடுத்து தவாஃப், 3வது சஃபா மர்வாவுக்கு இடையில் தொங்கோட்டம், 4வது தலைமுடி கடைதல். இந்த 4ம் தான் உம்ரா என்று பெயர். இப்போது உம்ராவுக்காக வேண்டி நாம் இஹ்ராமுடைய விஷயங்களை முடித்ததற்கு பிறகு கஅபத்துல்லாவிற்கு போகிறோம். கஅபத்துல்லாவிற்கு போவதற்கு ஹஜ்ஜுக்கு போனவர்கள் அறிவார்கள், பாபு சலாம் என்ற ஒரு நுழைவாயில் இருக்கிறது. அந்த வாயிலின் வழியாக செல்லுவது சிறந்தது என்றாலும் தற்போது நடைபெற்று வருகின்ற கட்டிட பணியில் பாபு சலாத்தின் வழியாக நுழைய முடியாது. எனவே இந்த ஆண்டு நீங்கள் எந்த வழியாக போக வேண்டுமோ அந்த வழியாக ஏதேனும் ஒரு வழியில், உங்களை அழைத்து செல்லக்கூடிய வழியில் அல்லது நீங்களாக குழுவாக ஒரு வழியை தேர்வு செய்து கொண்டு கஅபத்துல்லாவிற்குள் நுழைய வேண்டும். கஅபத்துல்லாவில் நுழைகிற போது வலது காலை வைத்து பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி கஅபத்துல்லாவிற்குள் நுழைகிறோம். கஅபத்துல்லாவில் நுழைகின்ற ஹாஜிகள் கொஞ்சம் கவனிக்கவும். உள்ளே நுழைகிற போதே முதலில் மக்காவுக்குள் நுழைகிற போது மக்காவிற்கு துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம ஜித் ஹாதல் பலத தஷ்ரீஃபன் வ தக்ரீமா. தமிழிலேயே
யா அல்லாஹ் இந்த ஊரை சங்கைப்படுத்துவாயாக, இந்த ஊருக்கு மகத்துவத்தை தருவாயாக, இந்த ஊரில் நான் தங்கியிருக்கும் காலத்தை அழகான தங்குதலாக ஆக்கி தருவாயாக. இதை தமிழிலேயே பிரார்த்திக்கலாம். இது மக்காவுக்காக நாம் செய்யும் பிரார்த்தனை. அதை அடுத்து கஅபத்துல்லாவுக்குள் நுழைகிறோம். வலது காலை வைத்து கஅபத்துல்லாவிலே நுழைந்தவுடன் கஅபத்துல்லா ஓரளவு தெளிவாக பார்க்க முடியும் என்கிற தூரம் வரை நாம் தொடர்ந்து போக வேண்டும். போய் முழுமையாக கஅபாவை பார்த்தவுடன் துஆ செய்ய வேண்டும். அந்த துஆக்களில் மிகச்சிறந்த துஆ என்பது எதுவென்றால், பல்வேறு உலமாக்கள் தெரிவிக்கிற கருத்து பிரகாரம் ஆக உலகத்திலேயே சிறந்த துஆவாக இருக்கின்ற ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார், இந்த துஆவை கேட்கலாம். அல்லது ஒரே ஒரு துஆ கேட்பது அதுதான் சிறந்தது. அங்கே கஅபாவை பார்த்த மாத்திரத்தில் கேட்கிற ஒரு துஆ கண்டிப்பாக கபூலாகும். அது ஏதாவது சின்ன விஷயமாகவும் சில்லறை விஷயங்களாகவும் இல்லாமல் ஒரு பெரிய தெளிவான விஷயத்தை கேட்பதாக அமைய வேண்டும். எனவே தான் ரப்பனா ஆத்திரா கேட்கிறோம். அதிலே இம்மை வெற்றி, மறுமை வெற்றி, நரக விடுதலை மூன்றும் அதிலே வந்து விடுகிறது. அல்லது இப்படி கேட்கலாம், யா அல்லாஹ் இந்த பிரயாணத்தில் அல்லது என்னுடைய ஹஜ்ஜில் அல்லது இனிமேல் நான் கேட்கக்கூடிய துஆவை எல்லாம் கபூல் செய்வாயாக என்று பொதுவாக கேட்டு வைத்துக் கொண்டால் அவ்வப்போது கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகுவதற்கு அது வசதியாக இருக்கும். துஆ செய்ததற்கு பின்னால் நாம் இப்போது தவாப் செய்வதற்கான ஆரம்பத்தை நோக்கி நகர்கிறோம். எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் ஹாஜிகளுக்கு இடையூறு இல்லாத வண்ணம் நம்முடைய பிரயாணங்கள் அமைய வேண்டும். தவாப் செய்யக்கூடிய இடத்திற்கு வருகின்றோம். தவாப் ஆரம்பிக்கிற இடம் எதுன்னா ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கிற இடம். ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கிற இடம் கவனிக்க. ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கிற இடத்தில் தூரத்தில் எங்க இருந்தாலும் சரி அந்த கல்லை நோக்கி மானசீகமாக கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கையை முத்தமிட்டுக் கொள்ள வேண்டும். அருகாமையில இருப்பவர்கள் தொட்டு முத்தமிடுவார்கள், தூரத்தில் இருப்பவர்கள் கையாலேயே அதை சைகனை காட்டுவார்கள். இங்க கவனிக்கத்தக்க இன்னொரு அம்சம் உண்டு. என்னன்னா, முதல்ல எல்லாம் ஹஜ்ஜுக்கு போற ஹாஜிகளுக்கு இந்த பச்சை லைட்டுன்னு ஒரு அடையாளம் இருந்துச்சு. நேரா பச்சை லைட்டுக்கு நேரா நின்றா அங்கதான் தவாப் ஸ்டார்ட் ஆகிற இடம். திரும்ப ஒரு சுத்து வந்தா தவாப் அங்கதான் முடிகிற இடம். பச்சை லைட்டுன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. இப்போது நடைபெற்று வரக்கூடிய கட்டிடப் பணியின் அடிப்படையில் சமீபத்தில் ஹஜ்ஜில இருந்து வந்திருக்கிற தகவல், அந்த பச்சை லைட்டு இல்லாத காரணத்தினால தூரத்துல இருக்கிறவங்களுக்கு ஹஜ்ருல் அஸ்வத் தெரியணுங்கிறதுனால, ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஹஜ்ருல் அஸ்வத் தெரியும், தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கல்லு பதிச்சிருக்கிற இடம் தெரியாது. எனவே 4 மூலைகளில் கஅபாவில் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கிற மூலையை மட்டும் தங்க எழுத்துக்களால் மேலே வரை அலங்காரம் செய்திருக்கிறார்கள். ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கக்கூடிய இடத்தில் அலங்காரம் செய்திருக்கிறார்கள். அந்த அலங்காரத்தை பார்த்து இந்த வருஷம் நாம் அடையாளத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல நின்று ஆரம்பிக்கணும். இப்போது நடைபெற்று வரக்கூடிய கட்டிட பணியில் அரபி எழுத்துக்கள் அந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேர் மேல அந்த மூலையில கடைசி வரையும் போடப்பட்டிருப்பதாக இப்போதைய செய்தி. அது நாம் அங்கே நின்று பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று முத்தம் கொடுத்து விட்டு தவாஃபை ஆரம்பிக்கிறோம். தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் 4 விஷயம் கவனியுங்கள் ஆஜிகள். முதல் செய்தி, கஅபத்துல்லாவை தவாஃப் செய்ய, உம்ராவுக்காக தவாஃப் செய்ய ஆரம்பிக்கிற போது இங்கே வந்து நியத்து பண்ணணும். நான் உம்ராவுடைய தவாஃபை நியத்து செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும். நவைத்து தவாஃபல் உம்ரதி, அதை வந்து தமிழ்ல உம்ராவுடைய தவாஃபை நியத்து செய்து விட்டேன், எனக்கு இதை லகுவாக்கு கபூலாக்கு அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். கேட்டு முடித்து விட்டு இது ஒரு முதல் வேலை. 2வது வேலை, போட்டிருக்கிற மேலே போட்டிருக்கிற துண்டை, வலது பக்க தோல் புஜத்தில் இருக்கிற துண்டை எடுத்துவிட்டு அக்குள் வழியாக அதை கீழே கொண்டு வந்து திரும்ப போட்டுக்கொள்ள வேண்டும். வலது தோல் திறந்திருக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய துண்டை, தோல்ல போட்டிருக்கிற துண்டை இப்படி எடுத்து விட்டுட்டு தோலை மட்டும் திறந்து மீண்டும் இதை இப்படி போட்டுக்கொள்ள வேண்டும். இப்போது வலது தோல் முழுமையாக திறந்திருக்கும். 7 சுற்றிலையும் தவாஃப் செய்கிற போது தவாஃபில 7 சுற்றிலையும் இவ்வாறு வலது தோல் திறந்த வண்ணம் சுற்ற வேண்டும். இதற்கு இல்திபா என்று பெயர். உம்ராவுடைய தவாஃபிலே கவனிக்க வேண்டிய 2வது அம்சம் இது. 3வது, முதல் 3 சுற்றுல மட்டும் கொஞ்சம் நெருக்கடியா நடக்கணும். அதாவது கால விசாலமா இயல்பான நடையிலே நடக்காமல் கால்களை கொஞ்சம் குறுக்கி வைத்து அடிகளை குறுக்க வேண்டும். 3 சுற்றிலே மட்டும் மிக மெதுவாக கால் அடிகளை வைத்து நடக்க வேண்டும். பார்க்கறதுக்கு ஓடுற மாதிரி தெரியணும், ஆனா ஓட வேண்டியதில்லை. ஓடுற மாதிரி தெரிஞ்சா போதும். கொஞ்சம் வேகமான நடை இந்த 3 சுற்றிலே மாத்திரம். இதற்கு ரமல் என்று பெயர். இதுவும் தவாஃப்ல செய்யணும். 3 விஷயமாச்சு.
தவாஃப்ல 4வது விஷயம். தவாஃப்ல 7 சுத்துலையும் ஓதற்கு தனியா துஆக்கள் உண்டு. அவைகள் ஓத வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த துஆக்களும் ஓதலாம். குர்ஆன் ஓதலாம், தெரிந்த திக்ருகள் ஓதலாம், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் போன்றவைகளை ஓதலாம். மிக அதிகமாக 3வது கலிமாவினுடைய சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அது வரையிலும் உள்ளவைகளை ஓதலாம். இந்த தஸ்பீஹ்கள் மாத்திரம் மனப்பாடம் செய்து கொள்ளுதல் கூட சிறப்பானது. இந்த தவாஃபிலே என்ன ஓதுகிறோமோ இல்லையோ சமயங்களில் மௌனமாக கூட இருக்கலாம். ஆனால் மிக முக்கியம் பேசாமல் இருக்க வேண்டும். அதிகமாக நாம் கடந்த உம்ராக்களின் போதும் ஹஜ்ஜுகளின் போதும் பயானிலே சொல்லி இருக்கின்றோம். மொபைல் போன்களுடைய வருகைக்கு பிறகு வெறுமனே மொபைலில் யாரோடோ பேசிக்கொண்டே கடமைக்கு சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு 5 சுத்து முடிந்ததற்கு பிறகுதான் போனை வைக்கிறார்கள். இவர்கள் யாரோடு பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை. கஅபாவை பொறுத்தவரை தவாஃப் என்பது அல்லாஹுவோடு பேசுவது. அல்லாஹுவோடு பேசுவது. நிற்கக்கூடிய கட்டடம் என்பது கஅபாவாக அல்லாமல் அல்லாஹுவாகவே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இது போன்ற வீண் அரட்டைகள் செயல்பாடுகள் இவைகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஊர் உலகத்திலே நாம் அங்கே போய் தவாஃபிலே பார்க்கிற போது அங்கே உள்ளவர்கள் யாராவது பேசுகிறார்கள், அரட்டை அடிக்கிறார்கள், சிரிக்கிறார்கள் என்பதற்காக தவாஃபுகளை நாம் மிகவும் அவமானம் செய்யக்கூடாது. கூட்டமாக இருக்கின்ற போது ஹாஜிகளுக்கு இடையூறு இல்லாமல் ஹஜ் செய்ய வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ் உம்ரா வழிகாட்டி. ஹஜருல் அஸ்வத் கல்லு, இந்த கல்லிலே உள்ள முத்தமிட வேண்டும். நிறைய பேர் இந்த சில்வர் ஸ்தூபி இருக்கிறது அல்லவா, அதை ஹஜருல் அஸ்வத்னு நினைக்கிறாங்க. அந்த சில்வர் ஸ்தூபி அல்ல ஹஜருல் அஸ்வத். அதுக்குள்ள சின்ன சின்ன கல்லு பதிக்கப்பட்டிருக்கு, சொர்க்கத்து கல்லு. அது பெருசா இருந்தது, காலப்போக்கில் இதாகி இப்போ ஒரு 7 துண்டு மட்டும் இருக்கு. பாசன கலர்ல இருக்கும். அந்த பாசன கலர்ல உள்ள துண்டு உள்ள பதிஞ்சிருக்கு பாருங்க. அந்த கருப்புக்குள்ள சின்ன சின்ன துண்டு. அந்த கருப்புல கூட உள்ளது பூராமே சொர்க்கத்து கல் அல்ல. அதுக்குள்ள பதித்து கிடக்கின்ற ஒரு 7 கற்கள் ஒன்னா பதிக்க விடுறது. முத்தம் கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் ஹஜருல் அஸ்வதுல இந்த சில்வர் ஸ்தூபிக்குள்ளே தலையை விட்டு அந்த இடத்தில் பதிக்கப்பட்டிருக்கிற கற்களில் தான் முத்தம் கொடுக்க வேண்டும். அது ஈமானை ஒப்படைத்தல் என்று சொல்லுவார்கள் ஆன்மீக ஞானிகள். அல்லாஹுவிடத்தில் என் ஈமானை பாதுகாத்து தா என்று சொல்லி ஒப்படைக்கு பெயர்தான் இந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுதல் என்பதாகும். அது வாய்ப்பு இருந்தால் இந்த 7 சுற்றுக்களில் இந்த 7 தவாஃபில் 7 சுற்றுக்கள் கொண்டது ஒரு தவாஃப் என்று பெயர். இதுல முதல் சுற்று சுற்றுகிற போது முந்திய 3 மூளைகள் புறப்படுவதற்கு இருந்த அடுத்த மூளை, அதை அடுத்த மூளை, மீண்டும் புறப்படுவதற்கு முந்தைய மூளை. இந்த 3 மூளைகளிலும் என்ன வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம். ஆனால் கடைசியாக உள்ள மூளையில் புறப்பட்ட இடத்திற்கு முந்தைய மூளையிலிருந்து புறப்பட்ட இடத்திற்கு வருகிற வரை உள்ள மூளை, இந்த டேபிள் தான் கஅபத்துல்லாஹ்னு சொன்னா, இந்த 3 முடிந்ததற்கு பிறகு கடைசியா இந்த இடத்திற்கு வருகிற போது எதுவும் ஓதக்கூடாது. கலிமாக்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்று மாத்திரம் ஓத வேண்டும். இவ்வாறு ஓதுவதற்கு 70,000 மலக்குகள் ஆமீன் சொல்லுகிறார்கள். இந்த இடத்தில் மாத்திரம். உலகத்தில் எந்த இடத்தில் நின்றாலும் நமக்கு இவ்வளவு பெரிய துஆவுக்கும் அது ஒப்புக்கொள்ளப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குமா என்று தெரியாது. இங்கே அந்த வாய்ப்பு இருக்கிறது. 70,000 மலக்குகள் அந்த இடத்தில் ஓதப்படக்கூடிய துஆவிற்கு எந்த ஹாஜி துஆ ஓதினாலும் அதற்கு ஆமீன் சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு சுற்றாக 7 சுற்று சுற்றுகிறோம். 7 சுற்று முடிந்தவுடன் தவாஃப் முடிந்து விட்டது. தவாஃபை பற்றி இன்னும் ஒரே ஒரு செய்தி முக்கியம் என்பதால் சொல்லிவிடுகிறோம். ஒரு 1, 2, 3 தவாஃபுகளுக்கு இடையில் ஏதேனும் தவாஃபை முறிக்க நேர்ந்தால், ஒது உதாரணமாக பிரிந்து விட்டதுன்னு சொன்னான். ஏன்னா தவாஃப் என்பது தொழுகையை போல தவாஃபுக்கு கட்டாயம் ஒது இருக்க வேண்டும். ஒது பிரிந்து விட்டது என்று சொன்னால், அல்லது எண்ணிக்கை சற்று குழம்பி போய்விட்டது என்று சொன்னால், 2ஆனு தெரியல 3ஆனு தெரியல என்று இருந்தால், இந்த நேரங்களில் எல்லாம் மீண்டும் ஆரம்பத்திலிருந்தே தவாஃப் செய்யணும். 4க்கு மேல போய் இடையில உதவு பிரிஞ்சிருச்சு, போய் உதவு செஞ்சுட்டு வந்தாரு, அல்லது என்ன எண்ணிக்கைன்னு தெரியல, அப்பவெல்லாம் விட்ட இடத்திலிருந்து 5, 6 குழம்பும் போது கீழே உள்ளதை எடுத்துக்கொள்ள வேண்டும். 5லிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஆக அந்த அடிப்படையில் தவாஃபை முடிக்க வேண்டும். தவாஃபுக்கென்று 7 தஸ்பீஹ் மணிகளை கொண்ட ஒரு சிறிய மணி கொடுப்பார்கள். அதை கையில வைத்துக் கொண்டு கணக்கெடுத்துக் கொள்வது நல்லது. தவாஃபு முடிந்ததற்கு பிறகு இப்போது 2 ரக்காத்துகள் தவாஃபுக்காக தொழுக வேண்டும். ஹாஜிகள் கவனிக்கவும், 2 ரக்காத் தொழுகைங்கிறது தவாஃபுக்கு வெளியே இல்லை. தவாஃபே அந்த 7 சுத்தும் 2 ரக்காத்தும் அது சேர்ந்ததுக்கு பேர் தான் ஒரு தவாஃப். 2 ரக்காத்து தொழுகிறோம்.
இந்த தொழுகை முக்கியமானது. இந்த தொழுகை முடிந்ததற்கு பிறகு கேட்கப்படக்கூடிய துஆ கபூல் ஆகும். எங்க தொழுகலான்னா அந்த மகாம இப்ராஹிம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. இந்த காபத்துல்லாவுக்கு முன்னாலே தெரியக்கூடிய அந்த பக்கம் தள்ளி இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த இடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாதம் பதிந்திருக்கின்ற இந்த கூடு, இந்த கோல்டு கலர்ல இருக்க கூடு, இதுக்குள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் பாத அச்சு இருக்கிறது. இதற்கு அந்த பக்கம் எங்க வேண்டுமானாலும் தொழுகலாம். கூட்ட நெரிசலாக இருந்தால் பள்ளிவாசலுக்குள்ளேயே ஏறத்தால அதுல இருந்து 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட தொழுகலாம். அங்கேயும் நெரிசலாக இருந்தால் ஹரம் என்கிற இந்த மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலுடைய எந்த இடத்திலும் 2 ரக்காத்துகள் தொழுகலாம். இவ்வாறு அந்த தொழுகையை தொழுது முடித்ததற்கு பிறகு துஆ செய்ய வேண்டும். ஹாஜிகள் கவனிக்கணும், நாம வீட்டில இருந்து தல்பியாவை ஆரம்பிச்சோம். முதல் தவாஃப் சுத்த ஆரம்பிக்கிறப்ப தல்பியாவை ஸ்டாப் பண்ணிடணும். சில பேர் விவரம் இல்லாம தவாஃப் சுத்தும் போதெல்லாம் தல்பியா சொல்றாங்க. அப்போது தல்பியா கிடையாது. தல்பியா என்பது கஅபாவை பார்த்து தவாஃபை ஆரம்பித்தவுடன் தல்பியா நின்றுவிடும். 2 ரக்காத்துகள் இப்போது தொழுது முடித்ததற்கு பிறகு நாம் ஜம்சம் தண்ணீர் குடிக்கிறோம். ஜம்சம் தண்ணீரை உள்ள நுழைஞ்சதிலிருந்து இதுவரையும் குடிக்காம இருக்கிறது நல்லது. முதல்ல தவாஃப் செஞ்சுட்டு அப்புறம் 2 ரக்காத்து தொழுதுட்டு அதுக்கப்புறமா நாம ஜம்சம் தண்ணி குடிக்கிறோம். இந்த ஜம்சம் தண்ணீர் முதல் முறை குடிக்கிற போது வயிறு நிரம்ப குடிக்க வேண்டும். ஜம்சம் தண்ணீரை பொறுத்தவரை அது நீர் அல்ல, உணவு. ஒரு 40 நாட்கள் அல்லது எவ்வளவு நாட்கள் நீங்கள் மக்காவில தங்கி இருக்கிறீர்களோ அவ்வளவு நாளைக்கும் தேவையான சக்தியை அந்த ஒரு முறை குடிக்கிற தண்ணீர் தந்துவிடும். அது ஒரு நல்ல ஃபுட். அது அனைத்து சக்திகளும் உள்ள ஃபுட்டு. அந்த ஜம்சம் தண்ணீரை குடித்து விட்டதற்கு பிறகு உடல் ஆரோக்கியம் பெறும். நல்ல முறையில் அடுத்தடுத்த ஹஜ்ஜினுடைய அமல்கள் செய்வதற்குள்ள தெம்பும் உறுதியும் கிடைக்கும். அந்த ஜம்சம் தண்ணீரை குடித்து முடித்த பிறகு துஆ செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, ஹாஜிகள் அல்லாதவர்கள் உலகத்தில் இருக்கிற யார் ஜம்சம் தண்ணீரை குடித்தாலும் அத்தனை பேரும் செய்ய வேண்டிய துஆ 4 விஷயங்கள் ஜம்சம் தண்ணீர் குடித்தவுடன் கேட்பார்கள். 1வது இல்முன் நாஃபி', பயனுள்ள கல்வியை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். 2வது அமலம் முத்தகப்பலன், ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். 3வது ரிஸ்கன் ஹலாலன் தய்யிபன், ஹலாலான ரிஸ்கை கொடு என்று கேட்க வேண்டும். 4வது ஷிஃபாவும் மின் குல்லி தா, எல்லா நோய்களிலே இருந்தும் ஆரோக்கியம் என்று கேட்க வேண்டும். ஹாஜிகள் நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது. 4 விஷயம்: பயனுள்ள கல்வி, ஒப்புக்கொள்ளப்படும் அமல், ஹலாலான ரிஸ்க், நோயிலிருந்து நிவாரணம். இந்த 4 விஷயத்தையும் ஜம்சம் தண்ணீர் குடித்து முடித்தவுடன் அந்த இடத்திலேயே, குடித்த இடத்திலேயே ஜம்சம் தண்ணீர் ஹாஜிகள் அமர்ந்தும் குடிக்கலாம், நின்றும் குடிக்கலாம், அவரவர்கள் வசதியை பொறுத்தது. இப்போது ஒரு உம்ராவில் இஹ்ராம் முடிந்திருக்கிறது, தவாஃப் முடிந்திருக்கிறது. 3வது செய்தி, சஃபா மர்வாவுக்கு இடையில தொங்கோட்டம். இப்போது நாம் சஃபா மர்வாவினுடைய இடத்திற்கு வருகிறோம். இப்போது நாம் தவாஃப் செய்த இடத்தில இருந்து பாபு சஃபா என்று ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசல் வழியாக போய் சஃபா மலைக்கு அருகாமையிலே நிற்கிறோம். ஹாஜிகள் இங்கே கவனிக்கணும், சஃபா இந்த மூளை, மர்வா அந்த மூளை, இடையில ஒரு 405 மீட்டர் கொண்ட 405 மீட்டர், ஏறத்துல ஒரு 1/2 கிலோமீட்டர் சொல்லலாம், அந்த தூரம் இருக்கிறது. இந்த 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற 405 மீட்டர் தூரம் வரை சஃபாவில இருந்து மர்வாவுக்கு புறப்பட்டு அங்க போய் சேர்ந்தா அதுக்கு பேர் 1. ஒரு 7 சுத்துல ஒரு சுத்து முடிச்சதுன்னு அர்த்தம். மர்வாவில இருந்து திரும்ப இங்க வந்து சேர்ந்தால் 2 முடிந்தது. 3 முறை போய் வந்து கடைசி 6 வரை முடிஞ்சிருச்சு. 7வது தடவை மர்வாவுல போய் முடிந்து விடும், அங்கிருந்து வெளியேற விட வேண்டும். இப்ப சஃபாவுடைய இடத்துல வந்து நிற்கிறோம். அங்கிருந்து கஅபா தெரியும் வண்ணம் அந்த இடத்துல இருந்து துஆ செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்துல. அல்லாஹ், நான் சஇயை ஆரம்பிக்கின்றேன், எனக்கு இதை லேசாக்கித்தான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல துஆ செய்யலாம். துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடங்களிலே அதுவும் முக்கியமானது. அந்த இடத்தில் சஇல சஃபாவிலே துஆ செய்து விட்டு கிளம்பி போகிறோம். நான் தவாபில் சொன்னதை போலவே கவனத்தில் கொள்ள வேண்டும், ஹாஜிகள் உம்ரா செய்யக்கூடியவர்கள் சஃபா மர்வாவுக்கு இடையில தெரிந்த எதை வேண்டுமானாலும் ஓதலாம், அனாவசியமான பேச்சுகள் மாத்திரம் வேண்டாம். குறிப்பாக 4வது கலிமா ஓதுவது நல்லது என்று சொல்லுவார்கள். மனனம் இருந்தால் தெரிந்தது ஓதிக்கொள்ளலாம், இல்லைன்னா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த 4வது கலிமாவை ஓதிக்கொள்வது மிகவும் நல்லது. சஃபா மர்வாவுக்கு இடையில இங்கிருந்து அங்க போறப்பவும் சரி, அங்கிருந்து மர்வாவுல இருந்து சஃபாவுக்கு வரும்போதும் சரி, கவனிக்கத்தக்க முக்கியமான ஒரு விஷயம்,
பச்சை விளக்கு போட்ட பகுதி இருக்கும். இங்கிருந்து போறப்பும் இருக்கும், அங்கிருந்து வர்றப்பும் இருக்கும். அந்த பச்சை விளக்கு பகுதி தான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக படுக்க வைக்கப்பட்ட பகுதி. அந்த இடத்துல மாத்திரம் ஆண்கள் மாத்திரம் தோள்களை உயர்த்தி தொங்கோட்டமாக ஓட வேண்டும். நன்றாக ஓட்டமாகவே அது காட்டிக்கொள்வது நல்லது. தோள்களை குலுக்கி ஓட வேண்டும். அந்த தோள்களை குலுக்கி ஓடுகிற போது மாத்திரம் ரப்பிக்ஃபிர் வர்ஹம் அல்லது தமிழில் எங்களை மன்னித்து விடு, எங்களுக்கு கிருபை செய் என்பதை தோள்களை குலுக்கி ஓடும் போது ஓதிக்கொள்ளலாம். முன்பெல்லாம் ஏன் கடந்த ஆண்டு வரை கூட ஹஜ்ஜில என்ன இருந்ததுன்னா, இந்த ஓரத்தில் பச்சை விளக்கு இருக்கும். துவங்குற இடத்துல திரும்ப கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த பச்சை விளக்கு முடியும். பச்சை விளக்கில தொடங்கி பச்சை விளக்கில முடிகின்ற வரை தொங்கோட்டமாக ஓடுவார்கள். மீண்டும் அதே போல வரும்போது அந்த சைட்ல திரும்ப மீண்டும் அந்த இடத்திற்கு வருகிற போது லைட்ல ஆரம்பிக்கும், மீண்டும் பச்சை லைட்ல முடியும். அந்த இடத்திலே தான் நாம் தொங்கோட்டமாக ஓடுவோம். இந்த கட்டிடப்பணியில இந்த ஆண்டு ஹஜ் அமைச்சகம் தெரிவித்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, இந்த சைடு விளக்கெல்லாம் இல்ல, அந்த இடமே பச்சை பண்ணிட்டாங்க. மேல பூரா பச்சை விளக்கு. நீங்க திடீர்னு வெள்ளையா இருக்கும், கரெக்டா அந்த என்ட்ராகும் போது அந்த இடமே பச்சையா இருக்கும். பச்சை விளக்கு மேல பூராமே முழுக்க பச்சையாக இருக்கும். நீங்கள் பச்சை பிரதேசத்துக்குள் நுழைகிற போது தொங்கோட்டம், பச்சை முடிந்து மீண்டும் வெள்ளை விளக்குகளாக ஆரம்பிக்கிற போது தொங்கோட்டத்தை நிறுத்திவிட்டு சாதாரணமாக இயல்பாக நடை நடக்க வேண்டும். இப்போ போறதுக்குன்னு ஒரு வழி இருக்கு சஃபாவுல, அதுலதான் போகணும். வர்றதுக்கு மறுவாள் இருந்து சஃபா வரும்போது அதுலதான் வரணும். இந்த நம்ம ஊர்ல நோயன்றியில போற மாதிரி வந்துட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் இப்படி நுழையிறதோ அல்லது போயிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிரில் வர்றதோ, இந்த மாதிரி உள்ள செயல்பாடுகள் எல்லாம் குறிப்பாக ஒழுங்கீனமான அநாகரிகமான எந்த செயல்களும் ஹஜ்ஜில இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இந்த மாதிரி 7 தடவை சஃபாவிலே தொடங்குகிற இந்த சுற்று மர்வாவிலே 7வது தடவை முடியும். முடிகிற இடத்தில் மர்வாவிலே நின்று துஆ செய்யுங்கள். அங்கே துஆ கபூலாகும். துஆ செய்து முடித்ததற்கு பிறகு இந்த மர்வாவிலே செய்யப்படக்கூடிய துஆவில் நீண்ட துஆவாக, எல்லோருக்குமான துஆவாக, பொதுவா ஹஜ்ஜில எங்கு துஆ செய்தாலும் பரவலாக துஆ செய்யுங்கள். உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, பக்கத்து வீட்டுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, உங்க மஹல்லாவுக்கு, உங்க ஊருக்கு, உங்க நாட்டுக்கு, ஏன் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்திற்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து துஆ செஞ்சா இவருடைய துஆ கபூலாகும் என்கிற கேரண்டி இருக்கிறது. தனக்கு மாத்திரம் கேட்கிற துஆக்களை அல்லாஹ் பரிசீலிப்பதில்லை, உடனடியாக ஏற்பதில்லை. எல்லோருக்கும் துஆ செய்ய வேண்டும். மர்வாவில் துஆ செஞ்சு முடிச்ச உடனே மர்வாவுடைய கேட்ல இருந்தே வெளியே வருவோம். வரிசையாக அந்த பக்கம் நிறைய சலூன் கடைகள் இருக்கும், அல்லது நாம செல்ஃபாக எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் தலைமுடி எடுத்துக்கொள்ளலாம், ஒருவர் இன்னொருவருக்கு எடுத்து விடலாம். ஆக இங்கு 2 விஷயம், மொட்டை அடித்தாலும் பரவலாக தலை முழுக்க மொட்டை அடிக்க வேண்டும், அல்லது வெற்றதா இருந்தாலும் தலை முழுக்க பரவலாக வெட்ட வேண்டும். வெட்டுபவர்களை விட முழுமையாக மொட்டை அடிப்பவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாவ மன்னிப்புக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். இதோடு ஒரு உம்ராவின் செயல்பாடுகள் முடிவடைந்து விட்டது. இப்ப நாம நார்மல் டிரெஸ் ஹஜ்ஜில் அங்க இருப்போம். துல்ஹஜ் பிறை 8 அன்று அதிகாலை ஃபஜ்ர் தொழுகையை முடித்ததற்கு பிறகு ஊர்ல பெறப்பட்ட மாதிரி அங்க மக்காவுல பெறப்படணும். குளிக்க வேண்டும், தன்னை சுத்தப்படுத்த வேண்டும், இஹ்ராம் ஆடை அணிய வேண்டும். இந்த 2 ரக்காத் நாம வீட்டுல தொழுதோம்ல, அதை இப்ப அங்க போய் தொழுகிறோம். மஸ்ஜிதுல் ஹராமில தொழுகிறோம். பக்கத்துல இருந்தா மஸ்ஜிதுல் ஹராமில தொழுகுங்க, அல்லது நீங்க இருக்கக்கூடிய இடம் எதுவோ அதுக்கு பக்கத்தில் உள்ள பள்ளியிலையும் தொழுகலாம். மார்க்க அறிஞர்கள் ஒட்டுமொத்த ஹரமை முழுக்க எங்க வேண்டுமானாலும் தொழுகலாம்ங்கிறாங்க. 2 ரக்காத்து தொழுது விட்டு சலாம் கொடுத்து விட்டு வீட்டில் இருக்கிறப்ப நம்ம நியத்து பண்ண மாதிரியே அங்க பண்றோம். இங்க உம்ரா அல்ல ஹஜ்ஜுன்னு சொல்றோம். நவைத்துல் ஹஜ்ஜத ஃபயஸ்ஸிர்ஹா லி ஃபதகப்பல்ஹா மின்னி. ஹஜ்ஜை நியத்து செய்து விட்டேன், எனக்கு இதை லகுவாக்கு, என்னிடமிருந்து இதை ஏற்றுக்கொள். இந்த வார்த்தையை சொல்லி ஹஜ்ஜுக்கு நியத்து செய்து விட்டோம். உடனடியாக தல்பியா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க லப்பைக் லா ஷரீக லக் முழுசா ஓதிட்டு 3 தடவை ஓதலாம். ஓதிட்டு இப்ப இஹ்ராம்குள்ள வந்தாச்சு. எப்படி நம்ம வீட்டுல ஆரம்பிச்ச தல்பியா கஅபத்துல்லாவை பார்த்த உடனே நின்றுச்சோ, அந்த மாதிரி இப்ப பிறை 8ல நாம ஆரம்பிச்சிருக்கிற தல்பியா எப்ப முடியும் தெரியுமா? பிறை 10 அன்னு ஷைத்தானுக்கு கல்லெறிகிற முதல் கல் எரியும் போது தல்பியா ஸ்டாப் ஆயிரும்.
அதுவரைக்கும் இடையிடையே எப்பவெல்லாம் சந்தர்ப்பமோ, பஸ்ல போறப்போ, கார்ல போறப்போ, நடக்கிறப்போ, ஏதாவது மேட்ல உயரத்துல இறங்குறப்போ, எல்லா நேரத்திலையும் தல்பியா ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்ப தல்பியாவை ஆரம்பிச்சிட்டோம். பிற 8 இப்ப மினாவுக்கு போறோம். மெக்காவில இருந்து ஒரு 3 மைல்ல ஒரு 4-5 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய மினா முழுக்க கூடாரம். அங்கே போய் விட்டோம். லொஹுரு தொழுகைக்கு முன்னால அங்க போயிடணும். இன்னைக்கு வேற எந்த அமலும் இல்லை. இன்னைக்கு அல்லாஹ் அடுத்த ஹஜ்ஜு கடமைகளை செய்வதற்காக இன்னைக்கு நமக்கு லகுவாக்கி வச்சிருக்கான். என்னன்னா தொழுதுட்டு ரெஸ்ட்ல இருந்துக்கலாம். 5 நேரம் தொழுகணும். அங்க நாம உள்ள லொஹுருக்கு உள்ள போனோமல்ல, மினாவுடைய கூடாரத்துக்குள்ள பிற 8 அன்னு மத்தியானம் போனோமா, லொஹுரு தொழுகிறோம், அசர் தொழுகிறோம், மகரிப் தொழுகிறோம், இஷா தொழுகிறோம், அடுத்த நாள் ஃபஜ்ர் தொழுகிறோம். மினாவுக்கு போவதற்கு அவரவர்கள் வாகனங்கள், பஸ்ஸுகள் அல்லது சமீபத்தில் ஏற்படுத்தப்பட்ட ட்ரெயின்கள் இவைகளை எல்லாம் வைத்துக் கொள்ளலாம். பல பேர் நடந்தே மினாவுக்கு போவார்கள். மிகவும் பாக்கியமானவர்கள். நடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு அடியும் எக்கச்சக்கமான நன்மைகள் என்பதால் கொஞ்சம் வயசு கம்மியா இருக்கிறவங்க, ஆரோக்கியம் நல்லா இருக்கிறவங்க மாத்திரம் நடந்தா போதுமானது. மினாவுக்கு போகிறோம். மினா முழுக்க கூடாரங்கள். இப்போது இங்கே தெரிவது மஸ்ஜிதுல் ஹைஃப் பள்ளிவாசல். மஸ்ஜிதுல் ஹைஃப் என்ற பள்ளிவாசல் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் நினைவை தாங்கி இருக்கக்கூடிய பள்ளிவாசல். 70,000 மலக்குகள் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலுக்கு பேர். வாய்ப்பு இருந்தா போய் தொழுதுட்டு வாங்க. தனியா போய் காணாம போயிட வேணாம். நிறைய பேர் டென்ட் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம கரெக்டா வந்துடலாம்னு நினைச்சிட்டு போவாங்க. அப்புறம் அன்னைக்கு மகரிப் வரையும் திரும்பி வர மாட்டாங்க. அதனால முடிஞ்சா தைரியம் இருந்தா போயிட்டு வர முடியும்னா அந்த பள்ளியை சந்தித்தால் 2 ரக்காத்துகள் தொழுகலாம். இப்ப இன்னைக்கு வேலை என்னன்னா, லொஹுர் தொழுகை, அசர் தொழுகை, மகரிப் தொழுகை, இஷா தொழுகை, மறுநாள் பிறை 9 ஃபஜ்ர் தொழுகை முடிச்சிட்டோம். ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இங்கிருந்து நாம அரஃபாவுக்கு போறோம். இன்னைக்கு பிறை 9. பிறை 9 அன்று காலை நாம் மினாவிலே இருந்து புறப்பட்டு அரஃபாவுக்கு போகிறோம். அரஃபாவிலே ஒரு சில விஷயங்கள் ஹாஜிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 2-3 விஷயம். முதல் செய்தி, அரஃபாவுடைய அமல் அப்படிங்கிறது லொஹுர்ல இருந்து மகரிப் வரையும். அவ்வளவுதான் அரஃபா. இதுக்கு மேல அரஃபால வேற வேலையே இல்லை. லொஹுர்ல இருந்து மகரிப் வரையும். அரஃபா மைதானம் என்பது ஒரு காலியான பரவலான மைதானம். அதுல எங்க போனாலும், எந்த இடத்துல தங்கினாலும் அரஃபாவில தங்கியதாக ஆகும். 3வது செய்தி, அரஃபா முழுக்க தங்குமிடமாக இருப்பதால் எங்க வேணாலும் தங்கலாம். தங்கலன்னா ஹஜ்ஜே கூடாது. எந்த அமலை விட்டாலும் அதுக்கு மாற்று ஏற்பாடு உண்டு. அரஃபாவுக்குள்ள போகலன்னா இது அரஃபாவினுடைய திரண்ட மைதானம். ஒரு மைதானத்துக்குள்ள உலகம் ஒன்றாக இருக்கிறது. உலகமே உள்ளுக்குள்ள வந்து விடுகிறது. இந்த மைதானத்துல தங்கல அப்படின்னு சொன்னா ஹஜ்ஜு கூடாம போயிடும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஜ்ஜு அரஃபா என்று சொன்னார்கள். ஹஜ்ஜே அரஃபா தான். அரஃபா ஆரம்பிக்கிற இடம் இந்த மாதிரி போர்டுல காட்டப்படுகிறது. அரஃபா முடியக்கூடிய இடமும் போர்டுல காட்டப்படும். இதற்கு இந்த 2 போர்டுக்கும் இடையில உட்காந்துக்க வேண்டியது. எங்க இடம் கிடைச்சாலும் சரி, நமக்கு வசதி வாய்ப்புகளை பார்க்க வேண்டியதுல எங்க வேணாலும். இப்போது இங்க தெரியக்கூடிய பள்ளிவாசல் மஸ்ஜிதே நமிரா என்று பெயர். வருஷத்துல ஒரு நாளைக்கு தான் ஓப்பனே ஆகும். அந்த அன்னைக்கு மட்டும் மீண்டும் பள்ளியை பூட்டிடுவாங்க. மீண்டும் அடுத்த ஆண்டு தான் ஓப்பன் ஆகும். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பள்ளிவாசல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹஜ்ஜின் போது உரை நிகழ்த்திய இடம் இது. நம்ம அடிக்கடி பயான்ல எல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி பேருரையில் இப்படி சொன்னார்கள், கடைசி பேருரையில் இதை செய்தார்கள் என்று. அதெல்லாம் இந்த இடத்துல அந்த வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்தது. இதுக்குள்ள உள்ள ஒவ்வொரு ஸ்டெப்பும் அரஃபாவுக்குள்ள ஒண்ணு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுற்றிய பூமி, அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றிய பூமி, சஹாபாக்கள் சுற்றிய பூமி. இப்ப அரஃபாவுக்குள்ள இருக்கிற போது முக்கியமான அமல், இன்னைக்கு உள்ள அமல்களை மாத்திரம் தெரிஞ்சுக்கலாம். 2 அமல் தான் மிக முக்கியம். முதல் அமல், லொஹுரும் அசரும் சேர்த்து லொஹுரிலே தொழுது விடுவோம். லொஹுரையும் அசரையும் சேர்த்து லுஹரிலே தொழுது விடுவோம். ஒரு பாங்கோடு 2 காமத்துகளோடு. எந்த பின்சன்னத்தும் கிடையாது, எந்த நஃபிலும் கிடையாது. 2 ஃபர்து மாத்திரம், 2 ஃபர்து மாத்திரம் சேர்ந்து தொழுக வேண்டும். ஜமாத்தோடு தொழுதால் தான். எங்கேயாவது அந்த நேரத்தில் தனியா போயிட்டா அதுக்கப்புறம் இந்த கூட்டு தொழுகை கிடையாது. தனித்தனியா தான் தொழுக முடியும். அதாவது லொஹுராகவும் அசரை அசராகவும். லொஹுரும் அசரும் சேர்த்து தொழுகுதல் என்பது ஜமாத்தோடு சேர்த்து தொழுகிற போது. இதை நாம லொஹுர்லயே தொழுதுருவோம். எதுக்கு தெரியுமா? மக்ரிப் வரைக்கும் துவா செய்ய வேண்டியது இருக்கு.
அதனால இடையில வேற எந்த செயல்பாடும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்ப உதாரணமா ஒரு 12:30 மணி அல்லது 1 மணிக்கு நாம லுஹுர் அஸ்ர் எல்லாம் முடிச்சிட்டோம். 1 மணியில இருந்து மக்ரிபினுடைய நேரம் வரை நமக்கு துவா செய்யும் நேரம். வாழ்க்கையில எப்பவெல்லாம் என்னென்னவெல்லாம் துவா கேட்காம இருந்தோமோ அத்தனையும் இங்க கேட்டுருது. எத்தனை துவாவாக இருந்தாலும் எல்லாருக்கும் கேட்கணும், பரவலாக கேட்க வேண்டும். எந்த துவாவும் விடுபட்டு போகக்கூடாது. யாரும் உங்க துவாவில இருந்து தப்பிச்சிருக்க கூடாது. அண்டை வீட்டான அண்ணன் சகோதரர் உறவினர்கள் யார் யாரோ எதிரிக்கு கூட துவா செய்யுங்கள். ஏன்னா அல்லாஹ் உங்களை எங்கேயோ உயர்த்தி விடுவான். அரஃபாவுல உட்கார்ந்துட்டு துவா செய்யலாம், நின்னுட்டு துவா செய்யலாம், குடும்பத்தோட சேர்ந்து நின்று துவா செய்யலாம். மரத்தடிகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நின்னுட்டு மரத்தடியில நின்று கொண்டு கையேந்துவார்கள். அப்படி துவா செய்யலாம். நம்முடைய மனைவி மக்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு நம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை முன்வைத்து துவா செய்யலாம். அரஃபாவை பொறுத்தவரை மக்ரிப் வரை துவா. மக்ரிபுக்கு இப்போ அந்த அரஃபா முடியும் இடம்னு போர்டு காட்டணுமே, இதோ அந்த போர்டு அரஃபா என்ஸ் ஹியர்னு போட்டிருந்தது, முடியும் இடம். அந்த இடத்தை தாண்டக்கூடாது. மக்ரிப் ஆகிற வரையும் உருவாய் விட வேண்டும். மறைஞ்சிடணும் சூரியன். அது வரைக்கும் அரஃபாவுக்குள்ளதான். மறைஞ்சிருச்சுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வெளியே வந்துடலாம். ஆனா மக்ரிப் தொழுக மாட்டோம். தொழுகாம அடுத்த இடத்துல போய் மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுகுவோம். அது அப்புறம். இப்போ மக்ரிப் ஆகும் வரை, சூரியன் மறையும் வரை அரஃபாவுக்குள்ளே இருக்கணும். சில பேர் 4 மணிக்கே கிளம்பிடுவாங்க. தப்பில்ல, கிளம்பலாம். இருக்கிற இடத்துல இருந்து கிளம்பி 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 அந்த அரஃபா முடியும் இடம் இருக்குல்ல, அங்க வரைக்கும் கூட வந்துடலாம். சீக்கிரம் போறதுக்காக அப்படி வந்து நின்றுக்குவாங்க. இதை தாண்டிட்டாங்கன்னா ஒரு ஆடு அறுத்து அதற்காக தனியா தண்டனை, குற்ற பரிகாரம், அது ஹஜ்ஜு குறையுள்ளதாக ஆகிவிடும். அதனால அரஃபாவுக்கு முன்னாலேயே உள்ளுக்குள்ளேயே இந்த இதான் அரஃபா முடியும் இடம், இந்த போர்டுக்கு முன்னாடியே நம்ம இருக்கணும். மக்ரிப் ஆனதற்கு பிறகு நாம் இங்கிருந்து கிளம்புகிறோம். மக்ரிப்ல கிளம்பி அடுத்து நாம் போவது இன்னைக்கு பிறை 9, இப்ப மக்ரிப் ஆயிருக்கு. பிறை 10 தொடங்கி இருக்கிற இந்த மக்ரிப்ல நைட்டு பூரா போய் முஸ்தலிஃபான்னு ஒரு இடத்துல தங்க போறோம். போற வழியில ஜபலுர் ரஹ்மத்னு சொல்லி ஒரு மலை இருக்கு. அந்த மலை கண்ணில் பட்டால், கண்ணில் படுகிற போது துவா செய்யுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிலே வந்து தங்கிய இடம், அவர்கள் ஒட்டகையின் மீது அமர்ந்து கொண்டு உரையாற்றிய இடம், பல்வேறு நபிமார்கள் சந்தித்த இடம் ஜபலுர் ரஹ்மத். அதனால் ஜபலுர் ரஹ்மத்தை பொறுத்தவரை கண்ணிலே படுகிற போது ஜபலுர் ரஹ்மத்துக்கு பக்கத்திலேயே தங்குவாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். அவர்கள் அவங்க பக்கத்துல தங்கினாங்கன்னா அந்த மலை அடிவாரத்துக்கே போகலாம், அங்கேயே போய் துவா செய்யலாம். இல்லாவிட்டால் வாகனத்திலே போகிற போது ஜபலுர் ரஹ்மத் கண்ணிலே பட்டால் துவா செய்யலாம். இப்ப நாம வெளியே வர்றோம். மக்ரிபுடைய நேரம். முஸ்தலிஃபாவை நோக்கி போறோம். அதிகபட்சமா ஒரு 9 கிலோமீட்டர் தூரம் தான். ஆனா போய் சேருவதற்கு பல மணி நேரங்கள் நீடிக்கலாம். எப்பவோ போய் சேர்ந்ததுக்கு பிறகு ஃபஜ்ர் உதயம் ஆகிற நேரம் வரைக்கும் அங்க இருக்க போறோம். உதயம் ஆகிற நேரம் வரைக்கும் அங்க இருக்க போறோம். இந்த ஒரு நைட்ல முக்கியமான அமல் 2. அரஃபாவுல 2 அமல் மாறி இந்த நைட்ல முக்கியமான அமல் 2. முதல் அமல், போன உடனே மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுகிறோம். இதுல 2 ஃபர்லையும் சேர்த்து தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் பின் சுன்னத்துகள், நஃபிலுகள், வித்ரு எல்லாம் தொழுகணும். இதுல ஜமாத்தோடு தான் தொழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முஸ்தலிஃபாவில தனியாகவும் தொழுகலாம். அரஃபாவில நாம ஜமாத்தா தொழுதோம் 2 தொழுகையும் சேர்த்து. இங்கே நாம் தனியாகவும் தொழுகலாம். தொழுக முடிஞ்சுட்டா அடுத்து ஃபஜ்ர் வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு. இஹ்ராமின் எல்லை பிறை 7 அன்று இரவே மினா போக முடிவு செய்திருந்தால் ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்து இஹ்ராமில் ஆகிக் கொள்வது. பிறை 8 ஃபஜ்ருக்கு பின் ஹஜ்ஜுக்கு நியத்து செய்து இஹ்ராமில் ஆகிக் கொள்வது. மக்கா பிறை 7 முடிந்தால் தமாஃப் செய்வது. மினாவிற்கு சென்று இரவில் இருந்து தங்குவது. பிறை 8 அன்றுதான் மினாவுக்கு செல்ல நினைத்திருந்தால் மக்காவில் தங்கியிருப்பது. மினா பிறை 8 மினாவில் தங்குவது. மினாவில் ஓதிக்கொண்டிருப்பது. தஸ்பீஹ், ஸலவாத், துஆ செய்து கொண்டிருப்பது. மறுநாள் சூரிய உதயத்திற்கு பின் அரஃபா மைதானத்திற்கு புறப்படுவது. ஒருவேளை இலேசாக இருக்கும் என்று கருதினால் மறுநாள் ஃபஜ்ருக்கு முன்பே அரஃபாவுக்கு புறப்படுவது. அரஃபா பிறை 9 அரஃபா மைதானம் அடைந்ததும் மக்ரிப் வரை தங்கியிருப்பது. திருக்குர்ஆன் ஓதுவது.
விரும்பினால் குளிப்பது, தஸ்பீஹ், ஸலவாத், துஆ செய்வது. குறிப்பாக அசருக்கு பின் சேர்ந்து நின்று கூட்டு துஆ ஓதுவது, தனிப்பட்ட முறையில் துஆ செய்வது, நமக்காக, நம் சொந்தங்களுக்காக, ஊரில் நம்மிடம் சொல்லி அனுப்பியவர்களுக்காக நினைவு வைத்து துஆ செய்வது. மக்ரிப் வரை இருந்த பின்புதான் வெளியாவதற்கு அனுமதிப்பார்கள். மக்ரிப் அங்கு தொழுவது இல்லை. மக்ரிபுக்கு பின்பு முஸ்தலிஃபாவிற்கு புறப்படுவது. முஸ்தலிஃபா பிறை 10 இரவு. முஸ்தலிஃபாவில் மக்ரிப் மற்றும் இஷாவை தொழுவது, ஜிக்ரு, தஸ்பீஹ், ஸலவாத், துஆ செய்து கொண்டிருப்பது, ஓய்வு எடுத்துக் கொள்வது. முஸ்தலிஃபாவில் ஷைத்தானுக்கு கற்களை எடுப்பது, பொறுக்குவது. பிறை 10 எறிய 7 கற்கள், பிறை 11 எறிய 21 கற்கள், பிறை 12 எறிய 21 கற்கள், பிறை 13 எறிய 21 கற்கள், மொத்தம் 70 சிறு கற்கள் எடுக்க வேண்டும். ஃபஜ்ர் வக்தில் ஃபஜ்ர் தொழுத பின்பு மினாவிற்கு திரும்புவது. மினா பிறை 10 காலை முஸ்தலிஃபாவில் இருந்து மினாவிற்கு வந்து பெரிய ஷைத்தானுக்கு கல் எறிவதற்காக புறப்படுவது. ஜமராத் கல் எறியும் இடம். பிறை 10 பகல் பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் 7 கற்கள் எறிவது. பெண்கள் முதியவர்களிடம் கற்களை வாங்கி அவர்களுக்காக அடிப்பது. மினா பிறை 10 கல் எறிந்தவுடன் குர்பான் கொடுப்பது அல்லது அதற்கு முறையாக பணம் கட்டி பதிவுச்சீட்டு ஏற்கனவே வாங்கியிருந்தால் குர்பான் கொடுத்ததாக மனதில் நினைப்பது. முடியெடுப்பது, இஹ்ராமை களைந்து ஆடைகளை மாற்றிக்கொள்வது, மக்காவிற்கு செல்வது. மக்கா பிறை 10, 10, 11, 12 பிறைகளில் வசதியை முன்னிட்டு தவாப் மற்றும் சഈ செய்வது. மீண்டும் மினா சென்று விடுவது. மினா பிறை 11 இரவு. பிறை 10, 11, 12 இரவுகளிலும் பிறை 12 பகல் வரை மினாவில் தங்குவது. ஜமராத் கல் எறியும் இடம். பிறை 11 பகல் சூரிய உச்சத்திற்கு பின் 3 ஷைத்தானுக்கும் கல் எறிவது. மினா பிறை 11 அன்று இரவும் மினாவில் தங்குவது. ஜமராத் கல் எறியும் இடம். பிறை 12 சூரிய உச்சத்திற்கு பின் 3 ஷைத்தானுக்கும் கல் எறிவது. மினா பிறை 12 பிறை 12 பகல் வரை மினாவில் தங்குவது. பிறை 12 சூரியன் மறைவதற்கு முன்பே மினாவில் இருந்து புறப்பட்டு மக்கா வந்தடைந்ததும் ஹஜ்ஜின் கடமைகள் முடிவுற்றது. மீண்டும் மினா செல்ல தேவையில்லை. பிறை 12 சூரியன் மறைந்த பின்பும் மினாவில் இருந்தால் பிறை 13 அன்றும் மினாவிலேயே தங்கியிருந்து கல் எறிய செல்ல வேண்டும். ஜமராத் கல் எறியும் இடம். பிறை 13 3 ஷைத்தானுக்கும் கல் எறிவது. மினா பிறை 13 மினாவிற்கு வந்து மக்காவிற்கு செல்ல வேண்டும். மக்கா பிறை 13 மக்கா வந்தடைந்ததும் ஹஜ்ஜின் கடமைகள் முடிவுற்றது. மீண்டும் மினா செல்ல தேவையில்லை. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العليم. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العليم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار
يا ذا الجلال والإكرام سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا ذا الجلال والإكرام سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் ஹஜ் உம்ரா வழிகாட்டி. இப்போது ஷைத்தானை அடுத்து அடிப்பதற்கு, மினாவில் அடிப்பதற்கு கற்களை இங்கே பொறுக்க வேண்டும். முஸ்தலிஃபாவிலே போய் கற்கள் பொறுக்க வேண்டும். இந்த இரவிலே கொஞ்சம் உபாதைகள் எல்லாம் கூட இருக்கலாம். பிஷாப்பு இந்த கழிப்பிடங்கள்லாம் கொஞ்சம் தூரமா இருக்கும். பாட்டில்களிலே தண்ணீர் வைத்துக் கொள்ள வேண்டும். உணவு கூடங்கள் கூட அதிகமாக அந்த இடத்தில் கிடைப்பதில்லை. ஏதாவது வயசானவர்கள் தேவையான அவர்களுக்குள்ள ஆகாரங்கள், பிஸ்கட்டுகள் எதையாவது வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு இரவு என்பது உலகத்தில் இருக்கிற அத்தனை ஹாஜியும் சிரமப்பட வேண்டும். அது என்ன தனியார்ல போனாலும், என்ன ஹஜ் கமிட்டியில போனாலும் யாரும் இங்கே வசதிகளை செய்து கொடுக்க முடியாத இடம் முஸ்தலிஃபா. அந்த முஸ்தலிஃபாவில் யார் எங்கு போய் தங்குவோம்னு தெரியாது. அதனால முஸ்தலிஃபாவில போய் இறங்கி மக்ரிபையும் இஷாவையும் தொழுது முடித்ததற்கு பிறகு நாம் கற்கள் பொறுக்குகிறோம். சின்ன சின்ன கற்கள். ஷைத்தான் மீது உள்ள கோபத்தில் பெரிய கல்லெல்லாம் எடுக்கக்கூடாது. 2 கலிமா விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில உட்காரக்கூடிய அளவுக்கு உள்ள சிறிய சிறிய கற்கள், சிறிய சிறிய கற்களாக பொறுக்கி 70 கற்கள் பொறுக்கி கொள்ள வேண்டும். அந்த 70 கற்கள் அது 3 நாள்ல அடுத்து அடிக்கிறதுக்கு அது எண்ணிக்கை இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம். 70 கற்களை இங்கேயே பொறிக்கிறது நல்லது. கல்லு பொறுக்கிறது இங்கேயும் பொறுக்கலாம், போற வழியில மினாவுக்கு போற வழியிலையும் பொறுக்கலாம். பொறுக்க கூடாத ஒரே ஒரு இடம் எதுன்னா, கல்ல அடிக்கிற இடத்துல நிறைய கல்லு கீழே கிடக்கும், அது பொறுக்க கூடாது. காரணம், அது ஹஜ் கபூலாகாதவர்களுடைய கற்கள் என்று ஹதீஸ்ல இருக்கிறது. அதனால அங்க மட்டும் எடுக்கவே கூடாது. எந்த இடத்தில் கல் எறிவார்களோ அந்த இடத்தில். அதற்கு மாற்றாக முஸ்தலிஃபாவிலே கீழே பொறுக்கி கொள்ளலாம். இந்த சின்ன சின்ன கல் இந்த மாதிரி பொடி கற்களாக எடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பெரிய வியப்பு என்னவென்றால், 40 லட்சம் பேருக்கும் 70 கல்லு மேல எவ்வளவு கல்லோ அது அந்த பூமியில கிடைக்கும். வந்து யாரும் கொட்டுறதில்லை, யாரும் கொட்டுவதில்லை. கொட்டுறதுன்னா எத்தனை லாரியில கொட்டணும்னு கணக்கு தெரியாது. எத்தனை கிரேன்ல கொண்டு வந்து கொட்டினாலும் பத்தாது. ஒரு சின்ன ரோடு போடுறதுக்கு ரோட்டுக்கு 2 பக்கமும் பெரிய பெரிய கபரு மாதிரி குறிச்சு வச்சிருக்கோம் கற்கள். ஒரு சின்ன ரோட்டுக்கு 40 லட்சம் பேர் கையில ஒவ்வொரு குத்து அள்ளணும்னா எவ்வளவு வேணும்? ஆனா குவிச்சு வைக்கிறதே இல்லை. ஆனா ஹாஜி கீழே குனிந்து பொறுக்க ஆரம்பிக்கிற போது தானா கிடைக்கும். ஒரு ஹாஜி இப்படியும் பாரு, இங்க போவார், இங்க போவார், இங்க போவாரு. அவர் இடத்துக்குள்ள உள்ள சின்ன சரௌண்டிங்ல கல்லு பொறுக்கி முடிச்சிருவார். யாரும் கல்லு கிடைக்கல, நான் அங்க போயிட்டு வரேன்னு யாரும் போனதே இல்லை இதுவரையும். நான் 1 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு கல் இருக்குதான்னு பார்த்துட்டு வரேன்னு யாரும் போனதில்லை. குனிகிற இடத்திலே கற்கள் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பெரிய அற்புதங்கள் ஒண்ணு, கற்கள் கிடைப்பது ஒரு அற்புதம். இந்த கல்லை போய் எரிகிற இடத்தில் அந்த கல் எங்க போகுது அவ்வளவுன்னு தெரியல, அது ஒரு அற்புதம். இந்த 2க்கு மாத்திரம் ஹஜ்ஜிலே அல்லாஹ்வுடைய முஅஜிஸா, அல்லாஹ்வுடைய வழக்கத்திற்கு இயல்பை மீறிய இந்த அற்புதங்கள் மாத்திரம்தான் ஹஜ்ஜினுடைய சத்தியத்திற்கான சான்று. 70 கல்லை பொறுக்கி விட்டோம். ஃபஜ்ர் வரை உட்கார்ந்து இருக்கலாம், ஓதிட்டு இருக்கலாம், தொழுதுட்டு இருக்கலாம், நஃபில்கள் ஏதாவது தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருக்கலாம், தூங்கவும் கூட செய்யலாம். தவறி கூட வாகனத்துல உட்கார்ந்து இருக்க கூடாது, ரோட்ல தான் உட்கார்ந்து இருக்கணும். விரிப்பு கிடையாது, தலையணை கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லா கோடீஸ்வரம், எல்லா ஏழை எல்லாம் ரோட்ல. ஃபஜ்ர் ஆகிற போது ஃபஜ்ர முதல் நேரத்திலேயே தொழுதுறோம். ஃபஜ்ர் நேரம் வந்த உடனே தொழுகையை முடித்து விடுகிறோம். அங்கிருந்து அதற்கு பிறகு வெளிச்சம் வர 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 அங்கிருந்து நாம் கிளம்பி மினாவுக்கு வருகிறோம். பிறை 9 முடிந்து விட்டது. இப்ப 10வது நாள், மிக முக்கியமான நாள்.
10வது நாள். இங்க பக்ரீத், அங்க ஹாஜி படாத பாடு சிரமங்கள் நிறைய அடையக்கூடிய நாள் 10வது நாள். 10வது நாள் அதிகாலை இருந்து 4 அமல்கள் முக்கியமானது. ஹஜ்ஜுக்கு போற ஹாஜிகள் குறிப்பா கவனிக்கணும். 4 அமல்கள் மிக முக்கியமானவை. இந்த 4 அமல்கள்ல முதல் அமல் பெரிய ஷைத்தானுக்காக வேண்டி கல்லெறியுதல். பெரிய ஷைத்தான் உங்களுக்கு தெரியும், 3 ஷைத்தான்கள் இருக்கிறார்கள். முதல்ல சின்ன ஷைத்தான் ஒண்ணு, அதுக்கு ஒரு தூண். அடுத்து நடு ஷைத்தான் ஒண்ணு, அதுக்கு ஒரு தூண். அடுத்து 3வது பெரிய ஷைத்தான் என்று ஒன்று, அதுக்கு ஒரு தூண். இந்த 3 தூண்கள்ல லாஸ்ட் பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் இன்னைக்கு பிறை 10 அன்னைக்கு கல்லில் அடிக்கிறோம். 7 கல்லு மட்டும் கையில எடுத்துக்கிறோம். பிறை 10 அன்று பெரிய ஷைத்தானுக்கு 7 கற்கள் எடுத்துக்கொண்டு போய் கல்லெறியக்கூடிய இடத்துல நின்று, இப்ப நவீனப்படுத்தப்பட்டிருக்கிற இடம், எந்த விதமான நெரிசல் இல்லாமல் அடிக்கலாம். ஒவ்வொரு கல்லையும் எடுத்து இந்த ஆர்காட்டி விரல், கட்டை விரல், இந்த 2க்கு இடையில வைத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று எறிய வேண்டும். வேறு யாருக்காவது ஹஜ்ஜு செய்பவர்களாக இருந்தால் அவர்கள் பெயரை இங்கே சொல்லி அவர்களுக்காக கல்லெறிவதாக சொல்லிவிட வேண்டும், நியத்து செய்து விட வேண்டும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று ஒரு கல் போட்டதோடு தல்பியா, அதுவரை ஓதிக்கொண்டிருக்கிற தல்பியா நின்று விட வேண்டும். தொடர்ந்து 7 கற்கள், யாரையும் இடைஞ்ச செய்யாம ஷைத்தானுடைய தூணுக்கு மாத்திரம் எறிய வேண்டும். இன்றைய வேளையில் ஒரு அமல் முடிந்து விட்டது. திரும்ப வரும்போது, கல்லெறிஞ்சிட்டு வரும்போதே குர்பானி கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். நேரடியாக கொடுக்கிறதாவோ அல்லது அறுப்பதற்கு யாரிடமாவது ஒப்படைத்திருந்தாலோ குர்பானியை முடிவு செய்து விட வேண்டும். குர்பானி கொடுத்தாச்சு, 2 வேளை முடிந்து விட்டது. 3வது செய்தி, ஆடருக்கு அந்த தலைமுடி எடுக்க வேண்டும். தலைமுடியை எடுத்ததற்கு பிறகு, மொட்டையா இருந்தாலும் எடுக்கணும், மீண்டும் ஒரு முறை கத்தியை வடித்துக் கொள்வதிலே தவறில்லை, அதுவும் முடிஞ்சது. 3 செயல்கள். இப்போது நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு மாறிடலாம். பிறை 10 இன்னைக்கு இன்னும் ஒரே ஒரு வேளை மட்டும் பாக்கி இருக்கு. 3 வேளை முடிஞ்சிருச்சு. கல்லெறிஞ்சாச்சு, குர்பானி கொடுத்தாச்சு, தலைமுடி எடுத்தாச்சு. இதற்கு பிறகு 4வது வேளை நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு மாறிட்டு மக்காவுக்கு போய் உம்ரால செஞ்ச வேலை பூரா செய்யணும். ஆனா நிபந்தனை, நைட்டு திரும்ப மினாவுக்கு வந்துடணும். முடியலைன்னா மறுநாள் போகலாம். ரொம்ப டயர்டா இருந்ததுன்னா அடுத்த நாள் கூட போகலாம். 12 மக்ரிப் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கிறது. இதுக்கு இடையில மக்காவுக்கு போய் 7 முறை தவாப், தவாஃபின் 2 ரக்காத், சஃபா மர்வாவில் 7 முறை ஓட்டம், அதற்கு பிறகு மீண்டும் திரும்ப மினாவுக்கு வருதல். இந்த வேலையை செய்யணும். இது நாளும் 10 அன்று வேலை, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் முழுமையாக எஹ்ராமிலிருந்து வெளியே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஹஜ் 90% முடிந்து விட்டது. இனி 11, 12, 13 3 நாட்கள். 3 நாட்களும் எந்த வேலையும் இல்லை. 3 ஷைத்தானுக்கு கல்லெறியறதை தவிர நேரம் டென்ட்ல தங்கிக்க வேண்டியது, தொழுதுக்க வேண்டியது. தோதுவான நேரம் பார்த்து குடும்பத்தோடோ தனியாகவோ போய் 11, 12 இதெல்லாம் உச்சி நேரத்திற்கு பிறகுதான் கல்லெறிய வேண்டும். முதல் நாள் மாத்திரம்தான் சுபுவில இருந்தே கல்லெறியலாம். 11, 12, 13 இந்த 3லேயும் சூரியன் உச்சிக்கு வரக்கூடிய சுமார் 11:30 மணி, 11:45 மணி, அந்த நேரத்தில் 3 ஷைத்தானுக்கு ஒருத்தருக்கு 7 கல் மேல 3 பேத்துக்கு 21 கல். சின்ன ஷைத்தானுக்கு 7 கல் எரிந்துவிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று ஒரு துவா, நல்ல துவா செய்யலாம். 20 ஆயத்துகள் ஓதக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லெறிந்து விட்டு துவா செய்வார்கள். அடுத்து மீண்டும் போய் நடு ஷைத்தானுக்கு கல்லு 7 கல் எரிந்து கொஞ்சம் தள்ளி நின்று துவா, அப்போதும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம் துவா. 3வது பெரிய ஷைத்தானுக்கு 7 கல் எரிந்து விட்டு துவா செய்யக்கூடாது, திரும்பி வந்துடணும். ஞாபகத்தில் வையுங்கள், பெரிய ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய இடத்தில் எரிந்து விட்டு அப்படியே திரும்ப வேண்டும், அங்கே துவா செய்வதற்கு நிற்க கூடாது. சிறிய மற்றும் நடுத்தர ஷைத்தான்கள் 2 ஷைத்தான்கள் அங்க மட்டும்தான் கல்லெறியணும். 3 21 கல்லு முடிஞ்சது. இதே மாதிரி பிறை 12 21, இதே மாதிரி பிறை 13 தங்கினால் 21. 13 தங்குவது நல்லது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருக்கிறார்கள். அவசரங்களில் லாட்ஜுக்கு போக வேண்டும் என்ற அவசரங்களில் அல்லது தனியார் ஹஜ் சர்வீஸ்களினுடைய நிர்பந்தத்தில் 12க்கே வெளியே வந்துடுறாங்க, தவறில்லை. 13 தங்கினால் சிறப்பு. 3 4 21 கல்லு மேல எவ்வளவு ஆச்சு? ஒரு நாளைக்கு 21 மேல 3 நாள் 63 கல் அரிச்சு. ஃபர்ஸ்ட் நாள் பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் ஒரு 7 எரிஞ்சிட்டோம். மொத்தம் 70 கல் நிறைவாகி விட்டது. ரொம்ப வயதானவர்களுக்காக, குழந்தைகளுக்காக, கொஞ்சம் திறமையான மற்றவர்கள், உடல் வலுவுள்ளவர்கள் வாங்கி கொண்டு போய் அவர்களின் பெயராலே கல்லெறியலாம், தவறில்லை. இத்தோடு ஹஜ்ஜுடைய அமல்கள் முடிவடைந்ததற்கு பிறகு நாம் புனித மதீனாவிற்கு போகிறோம். ஒரு 5 நிமிடத்தில் மதீனாவினுடைய அமல்கள் சொல்லிவிடலாம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திக்க செல்லுகிற இந்த பயணம் முழுக்க ஸலவாத் ஓதி கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத். உங்களுக்கு என்ன ஸலவாத் தெரியுமோ அந்த ஸலவாத் ஓதிக்கொண்டே மதீனாவிற்கு போகிறோம். மக்காவை போலவே மதீனாவுக்கு துஆ செய்கிறோம். யா அல்லாஹ் இந்த ஊரை சிறப்பாக்கி கண்ணியமாக்கி கியாமத் நாள் வரை இந்த ஊரை பாதுகாத்துத்தா. மேலும் இந்த ஊரில் நான் தங்கி இருக்கக்கூடிய காலத்தை என்னுடைய தங்குதலை நல்ல முறையில் ஆக்கித்தா. மதீனாவிற்குள் நுழைந்து விட்டோம். நேராக போய் அறையிலே குளித்து புதிய ஆடை உடுத்தி சுத்தம் செய்து சுருமா கூட தேவைப்பட்டால் போட்டு நல்ல அத்தர் பூசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திக்க செல்லுகிற போது அந்த கோலத்தோடு, குறிப்பாக ஆண்கள் வெள்ளை ஆடையாக இருந்தால் மிகவும் சிறந்தது, அந்த புதிய ஆடையோடு போய் மஸ்ஜிது நபவியில் வலது காலை வைத்து பிஸ்மில்லா சொல்லி நுழைந்து அங்கே ஜிப்ரீலுடைய வாசல் என்று ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசல் வழியாக உள்ளே போனால் நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கலாம். அந்த மஸ்ஜிது நபவி என்கிற பல்லாயிரம் நன்மைகளை கொண்ட அந்த பள்ளிவாசலில் 2 ரக்காத்துகள் தொழுகை, நஃபில் தொழுகை, தஹியத்துல் மஸ்ஜித் என்கிற நிய்யத்தோடு தொழுது முடித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுதாவுக்கு வருகிறோம். அருகாமையிலேயே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அடங்கி இருக்கிறார்கள். அதை அடுத்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடங்கி இருக்கிறார்கள். இந்த இடத்தில் இந்த பள்ளிவாசலுக்கு வருகிற போது மிகுந்த கண்ணியம் பேண வேண்டும். குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவர்களுடைய அடக்க இடத்திற்கு வருகின்ற போது, அடக்க இடத்திற்கு வரக்கூடிய சமயத்தில் மிகவும் குரல் மெதுவாக இருக்க வேண்டும். ரொம்ப ரசூலுல்லாஹ்வை பார்த்த வேகத்துல இதோ இந்த இடத்திற்கு வருகிற போது ரொம்ப அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்னு கத்தக்கூடாது. மெதுவாக நேரடியாக ஒரு மனிதர், ஒரு பெரியவர், ஆக பெரியவர், அகில உலகத்தின் தலைவர், ஈருலகத்தின் இரட்சகர் அமர்ந்திருக்கிற போது என்ன பவ்யத்தோடும் அடக்கத்தோடும் சலாம் சொல்லுவோமோ அந்த அடிப்படையில் அந்த இடங்களிலே சலாம் சொல்ல வேண்டும். அதை அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சலாம் சொல்ல வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சலாம் சொல்ல வேண்டும். மதீனாவின் முக்கிய இன்னும் அமல் 2 இருக்கிறது. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கிற வீட்டுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துபா ஓதிய மெம்பர் படிக்கும் இடையிலே உள்ள இடத்திற்கு என்ன பெயர்? சொர்க்கத்தினுடைய பகுதி என்று பெயர். அன்பிற்குரியவர்களே, மதீனா சொர்க்கத்திலே இல்லை, சொர்க்கம் மதீனாவிலே இருக்கிறது. மதீனாவினுடைய ஒரு இடத்திற்கு சொர்க்கத்தின் ஒரு துண்டு என்று பெயர். அந்த இடத்தில் தொழுவதற்கு கொஞ்சம் இடம் கிடைப்பதற்கு போட்டி ஏற்படலாம். பொறுத்திருந்து இடம் கிடைக்கிற போது 2 ரக்காத்துகள் தொழுக வேண்டும். இதோ இந்த இடத்தில் ரசூலின் அடக்கத்திரத்திற்கு மேல் எழுதி இருக்கிறது, மாபைன பைத்தி வ மிம்பரி, என் வீட்டுக்கும் என்னுடைய மெம்பர் படிக்கும் இடையில் ரௌதத்தும் மிர் ரியாதில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பூங்காக்களில் ஒரு பூங்கா இந்த இடம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இடத்திற்கு நேர் கீழ் தனியாக மற்ற மஸ்ஜிதினுடைய கார்பெட்டில இருந்து அந்த இடம் மட்டும் தனி கார்பெட்டிலே நமக்கு துண்டாக தெரிவிக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்திற்கு போய் 2 ரக்காத்துகள் தொழுகிறோம். சொர்க்கத்தினுடைய இடத்தில் தொழுகை ஒரு தடவை அல்ல, மதீனால எத்தனை தடவை வாய்ப்பு கிடைக்குதோ அத்தனை தடவை தொழுகிறோம். தொழுது முடிச்சதற்கு பிறகு இன்னும் ஒரே ஒரு வேலை மதீனாவில இருக்கிறது. அது என்னன்னா முக்கியமான ஜியாரத்துகள்ல முதல் இடம் ஜன்னத்துல் பகீ கபிரிஸ்தான். 12,000 சஹாபிகளுக்கு மேல் அடங்கி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம் அடங்கி இருக்கிறது. எக்கச்சக்கமான முஜாஹிதீன்கள் அடங்கி இருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும், ஜியாரத் செய்ய வேண்டும். 2வது உஹது மலை அடிவாரத்திற்கு போய் போலாம். உஹது மலையினுடைய அடிவாரத்திற்கு போய் உஹதிலே ஷஹீதான 70 சஹாபிகள், ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு உட்பட அந்த 70 சஹாபிகள் அடங்கி இருக்கக்கூடிய இடத்திற்கு போய் இதோ இந்த இடம். அங்கே போய் உஹதிலே உள்ளவர்கள், இது ஜன்னத்துல் பகீ கபிரிஸ்தான். ஜன்னத்துல் பகீனுடைய கபிரிஸ்தான் பரவலாக மிகப்பெரிய இந்த இடம். இதை முடித்ததற்கு பிறகு உஹது மலையின் அடிவாரத்தில் சென்று அந்த கபரையும் ஜியாரத்து செய்கிறோம். அதை அடுத்து முக்கியமான பள்ளிவாசல்களுக்கு உங்களை அழைத்து செல்வார்கள். மிக பிரபலமான பள்ளி, முதலாக மதீனாவிலே கட்டப்பட்டு ஜும்மா தொழுகை நடைபெற்ற ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தொழுது வரக்கூடிய மஸ்ஜித் குபா. இதுதான் உஹது மைதானம். இன்னைக்கு பரவலா எல்லாம் கேட்டு போட்டு அடைக்கப்பட்டிருக்கிறது. வெளியில இருந்து ஜியாரத் செய்யலாம். மஸ்ஜித் குபா பேரித்தம்பழ மரங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க. இங்கே போய் ஒது செய்து விட்டு 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். இதற்கு பின்னால் இங்கே தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் வேற பள்ளிகளுக்கு கூட்டிட்டு போவாங்க. முக்கியமாக கிபிலத்தைன் என்று 2 கிபிலாவுடைய பள்ளிவாசல் ஒன்று இருக்கும். அந்த பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்வார்கள். 2 கிபிலாவுடைய பள்ளியிலேயும் 2 ரக்காத்துகள். இது மாத்திரமல்ல, இதான் 2 கிபிலா பள்ளி.
இது அல்லாம எத்தனை பள்ளிவாசல்களுக்கு நீங்கள் போனாலும் 2 ரக்காத்துகள் நஃபில் தொழுகைகள் தொழுது கொள்ளுங்கள். போகிற வழிகிற அத்தனை வழிகளிலும் மதீனாவிலே ஸலவாத்து சொல்லுங்கள். கூடுமானவரை எந்தவிதமான குற்றங்கள் செஞ்சு அதுக்கு குற்ற பரிகாரம் எல்லாம் இல்லாமல் மிகச்சிறந்த முறையில் வாழ்க்கையில ஒரு முறையாக கூட இருக்கலாம், எனவே சிறந்த முறையில் செய்துவிட்டு வர வேண்டும் என்கிற வேட்கையோடு அங்கே இருக்கக்கூடிய உலக ரீதியான பொருட்களின் மீதான கவனத்தை விட முழுக்க முழுக்க நல்லமல்கள் மீது கவனம் செலுத்தி ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு வர வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இந்தியாவிலிருந்தும் இதர நாடுகளிலிருந்தும் இந்த ஆண்டு புனித பயணம் மேற்கொள்ளுகின்ற அத்தனை பேருக்கும் அல்லாஹு தஆலா உடல் ஆரோக்கியத்தை தருவானாக, அங்க நல்ல அமல் செய்யறதுக்கு சிஹத்தை தருவானாக. எல்லோருடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜும் மக்பூல் என்று சொல்லக்கூடிய மக்பூலான ஹஜ்ஜாக இறைவன் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஹ்ராமின் எல்லை பிறை 7 அன்று இரவே மினா போக முடிவு செய்திருந்தால் ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்து இஹ்ராமில் ஆகிக் கொள்வது. பிறை 8 ஃபஜ்ருக்கு பின் ஹஜ்ஜுக்கு நியத்து செய்து இஹ்ராமில் ஆகிக் கொள்வது. மக்கா பிறை 7 முடிந்தால் தவாஃப் செய்வது, மினாவிற்கு சென்று இரவில் இருந்து தங்குவது. பிறை 8 அன்றுதான் மினாவுக்கு செல்ல நினைத்திருந்தால் மக்காவில் தங்கியிருப்பது. மினா பிறை 8 மினாவில் தங்குவது, மினாவில் ஓதிக்கொண்டிருப்பது, தஸ்பீஹ் ஸலவாத் துஆ செய்து கொண்டிருப்பது. மறுநாள் சூரிய உதயத்திற்கு பின் அரஃபா மைதானத்திற்கு புறப்படுவது. ஒருவேளை இலேசாக இருக்கும் என்று கருதினால் மறுநாள் ஃபஜ்ருக்கு முன்பே அரஃபாவுக்கு புறப்படுவது. அரஃபா பிறை 9 அரஃபா மைதானம் அடைந்ததும் மக்ரிப் வரை தங்கியிருப்பது, திருக்குர்ஆன் ஓதுவது, விரும்பினால் குளிப்பது, தஸ்பீஹ் ஸலவாத் துஆ செய்வது. குறிப்பாக அசருக்கு பின் சேர்ந்து நின்று கூட்டு துஆ ஓதுவது, தனிப்பட்ட முறையில் துஆ செய்வது, நமக்காக, நம் சொந்தங்களுக்காக, ஊரில் நம்மிடம் சொல்லி அனுப்பியவர்களுக்காக நினைவு வைத்து துஆ செய்வது. மக்ரிப் வரை இருந்த பின்புதான் வெளியாவதற்கு அனுமதிப்பார்கள். மக்ரிப் அங்கு தொழுவது இல்லை. மக்ரிபுக்கு பின்பு முஸ்தலிஃபாவிற்கு புறப்படுவது. முஸ்தலிஃபா பிறை 10 இரவு முஸ்தலிஃபாவில் மக்ரிப் மற்றும் இஷாவை தொழுவது, ஸிக்ர் தஸ்பீஹ் ஸலவாத் துஆ செய்து கொண்டிருப்பது, ஓய்வு எடுத்துக் கொள்வது. முஸ்தலிஃபாவில் ஷைத்தானுக்கு கற்களை எடுப்பது, பொறுக்குவது. பிறை 10 எறிய 7 கற்கள், பிறை 11 எறிய 21 கற்கள், 21 கற்கள், பிறை 13 எறிய 21 கற்கள், மொத்தம் 70 சிறு கற்கள் எடுக்க வேண்டும். ஃபஜ்ர் வக்தில் ஃபஜ்ர் தொழுத பின்பு மினாவிற்கு திரும்புவது. மினா பிறை 10 காலை முஸ்தலிஃபாவில் இருந்து மினாவிற்கு வந்து பெரிய ஷைத்தானுக்கு கல் எறிவதற்காக புறப்படுவது. ஜமராத் கல் எறியும் இடம் பிறை 10 பகல் பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் 7 கற்கள் எறிவது. பெண்கள் முதியவர்களிடம் கற்களை வாங்கி அவர்களுக்காக அடிப்பது. மினா பிறை 10 கல் எறிந்தவுடன் குர்பான் கொடுப்பது, அல்லது அதற்கு முறையாக பணம் கட்டி பதிவுச்சீட்டு ஏற்கனவே வாங்கியிருந்தால் குர்பான் கொடுத்ததாக மனதில் நினைப்பது. முடியெடுப்பது, இஹ்ராமை களைந்து ஆடைகளை மாற்றிக்கொள்வது, மக்காவிற்கு செல்வது. மக்கா பிறை 10 10 11 12 பிறைகளில் வசதியை முன்னிட்டு தவாஃப் மற்றும் சஅய் செய்வது, மீண்டும் மினா சென்று விடுவது. மினா பிறை 11 இரவு பிறை 10 11 12 இரவுகளிலும் பிறை 12 பகல் வரை மினாவில் தங்குவது. ஜமராத் கல் எறியும் இடம் பிறை 11 பகல் சூரிய உச்சத்திற்கு பின் 3 ஷைத்தானுக்கும் கல் எறிவது. மினா பிறை 11
அன்று இரவும் மினாவில் தங்குவது. ஜமராத் கல் எறியும் இடம். பிறை 12 சூரிய உச்சத்திற்கு பின் 3 ஷைத்தானுக்கும் கல் எறிவது. மினா பிறை 12 பிறை 12 பகல் வரை மினாவில் தங்குவது. பிறை 12 சூரியன் மறைவதற்கு முன்பே மினாவில் இருந்து புறப்பட்டு மக்கா வந்தடைந்ததும் ஹஜ்ஜின் கடமைகள் முடிவுற்றது. மீண்டும் மினா செல்ல தேவையில்லை. பிறை 12 சூரியன் மறைந்த பின்பும் மினாவில் இருந்தால் பிறை 13 அன்றும் மினாவிலேயே தங்கியிருந்து கல் எறிய செல்ல வேண்டும். ஜமராத் கல் எறியும் இடம். பிறை 13 3 ஷைத்தானுக்கும் கல் எறிவது. மினா பிறை 13 மினாவிற்கு வந்து மக்காவிற்கு செல்ல வேண்டும். மக்கா பிறை 13 மக்கா வந்தடைந்ததும் ஹஜ்ஜின் கடமைகள் முடிவுற்றது. மீண்டும் மினா செல்ல தேவையில்லை. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا ذا الجلال والإكرام. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا ذا الجلال والإكرام. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. لبيك اللهم لبيك. ஹஜ் உம்ரா வழிகாட்டி.